மக்களே, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதற்கு நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே அதாவது இலங்கையின் யாழ் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் கூட்டுறவு சங்கத்தின் ஊடாக வடபகுதியிலே பனை அபிவிருத்தி வாரம் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண சபையின் 22, 28ஆம் தேதிகளில் அந்த நிகழ்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போது பாருங்கள், நாங்கள் அந்த பொருட்காட்சி என்று சொல்லுவார்கள், அதை பார்த்து நாங்கள் அந்த பொருட்காட்சியை உங்களுக்கும் காட்ட இருக்கின்றது. பாருங்கள், உள்ளுக்கு போய் பார்ப்போம். இன்னும் விதமாக அந்த வளைவுகள் கட்டப்பட்டிருக்கின்றது. பனை அபிவிருத்தி வாரம் 2024 ஜூலை 22 28ஆம் தேதி வரைக்கும் வடக்கு மாகாண சபையினால் ஆரம்பிக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றுடன் இது 2வது நாளாக அந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. சங்கிலியன் பூங்காவில் மாநகர சபை யாழ்ப்பாணம் அவர்களால் இதை செய்திருக்கிறார்கள். பனை அபிவிருத்தி வாரம் இங்கே எங்களுக்கு தெரிஞ்ச சபாத்தான் இருக்கிறார். அவரை ஒரு கால் நாங்கள் பேட்டி காணுவோம். வணக்கம். நீங்கள் மயக்க பிடிச்சிருவோம் வச்சிருப்போம். என்னென்னு கேட்டால், இந்த நிகழ்வை பற்றி நீங்கள் எனக்கு ஒரு விளக்கம் ஒன்று தாருங்க பார்ப்போம். அதாவது பனை அபிவிருத்தி வாரம் என்று நீங்கள் தொடக்கி இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வை பற்றிய ஒரு சிறு விவரணம். வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். எங்கள் உலகத்தில் என்றால் எங்கள் உலகத்தில் இருக்கிற தமிழற்ற ஒரு பண்பாடு. அதாவது எங்களோட பலத்தில் பனை எங்களுக்கு ஒரு மிகுந்த சேவையை, அதாவது எங்களுக்கு வளங்களை வழங்கி எங்களுக்குரிய வாழக்கூடிய வசதிகளை செய்கிறது தான் பனை. அந்த பனையின் தேவைகள் எங்களுக்கு கனகாலமாக எங்களோட முதியோர்கள் என்ற இதில் பனையின் பயன்பாடு கூடுதலாக இருந்து அதை நாங்கள் அந்த சேவையை அதை பெறுறபடியாக அந்த பனையின் முக்கியத்துவத்தை கருதி அதை பனையிலிருந்து வர பொருள், அதாவது அதில் உள்ள வளங்களை பயன்படுத்தி, பனையில் உள்ள ஓலை என்றாலும் சரி, அதில் உள்ள பனம்பழங்கள் பனங்கொட்டைகள் அதில் வச்சு கொண்டு நாங்கள் அதோட பிரயோசனப்படுத்தி எங்களுக்கு தேவையான வாழக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த இதுகளை அதை ஞாபகப்படுத்தி அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறக்காக தான் இந்த பனை வாரத்தை செய்கிறாங்க. இந்த பனை வாரத்தை எங்களோட மக்கள் எல்லோரும் அறியணுமன்றதுக்காக, அதாவது பனையால் உள்ள பிரயோசனங்களை மக்கள் எல்லோரும் அறியணுமன்றதுக்காக தான் எங்களோட கூட்டுறவு திணைக்களம் இதை இப்போ ஒரு 10 வருஷமாக திறமையாக செயற்படுத்தி கொண்டு வருது. இதில் நாங்கள் இதை நம்பி இருக்கிற அந்த பனையோட நம்பி இருக்கிற சிவிஎன் நடத்துகிற அந்த குடும்பத்துக்குரிய வருமானங்களை தேடுறதும் ஒரு இதில் ஒரு முக்கியமான சேவையாக நாங்கள் கருதி அதை செய்து கொண்டிருக்கிறோம். உண்மையாகவே நாங்கள் இந்த ஆடி மாதத்தில் இதை செய்கிறது அந்த பனைக்குரிய வேரம் அது பொருத்தமாக இருக்குமென்று கூட தான் ஆடி மாதத்தில் செய்கிறோம். நாங்கள் இதை எல்லோரும் இதண்டி அந்த வெளிநாடுகளில் இருக்கிறார்களும் இந்த பிரயோசனங்களை அறிகிறதுக்காக நாங்கள் கொஞ்சம் இதை வெளி இடங்களுக்கு இதை அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு விழாவாக கருதி இருக்கிறோம். என்னவென்றால், இப்போ நாங்கள் உங்களுடைய அறிமுகம் ஒன்று சொல்லுவோம். நீங்கள் அதாவது இந்த கூட்டுறவு சங்கத்திலே இல்லை திணைக்களத்தில் வேலை செய்கிறீங்களே, உங்களோட பேரை சொல்லி என்ன உங்களோட பொறுப்பு, இங்கே என்ன மாதிரி இந்த கண்காட்சியை நீங்கள் ஆரம்பித்தீர்கள்? இது எனது பேர் சபாநாதன். நான் கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களத்தில் ஒரு முகாமத்து உத்தியோகத்தராக கடமையாற்றுறேன். எங்களுக்கு எங்களோட திணைக்களத்தின் தலைவர் எங்களுக்கு இந்த பனை வாரத்தில் எங்களுக்குரிய கடமைகளை பிரித்து போட்டிருக்கிறார். அதில் ஆரம்ப விழாவான நேற்றும் சரி, இன்றைக்கு மற்ற இந்த தொடர்ந்து நடக்க போகிற இந்த 28ஆம் தேதிக்குரிய இதில் அதில் போட்டிருக்கிறார். அதில் இன்றைக்கு உரிய கடமை என்னுடையது. நான் காலமே செய்கிறேன். அதோட இப்போ ஒவ்வொரு நாளைக்கும் பொறுப்பாக ஒவ்வொரு டிவிஷன், அதாவது மாவட்ட ரீதியான உள்ள கூட்டுறவு அபிவிருத்தி உதவியான அலுவலகங்கள உள்ள அலுவலகங்களை தான் பொறுப்பாக போட்டு ஒவ்வொரு நாளைக்கும் அவையில் போட்டிருக்கு. இப்போ அவையில் தங்களோட கடமைகளை செய்து கொண்டிருக்கணும். உங்களோட சேர்ந்து வேலை செய்கிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் ஒவ்வொரு பொறுப்புகளை வழங்கியிருக்கிறீங்க. ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் ஒவ்வொரு பொறுப்பு. ஓகே மக்களே, நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் என்ன மாதிரியான அவர்கள் தங்களுடைய கண்காட்சிகளை இங்கே செய்திருக்கிறார்கள் என்று. நுழைவாயிலில் அது அதாவது ஒவ்வொரு உடுப்பு வகைகள், மற்றது
பேக்குகளை செய்து வைக்கிறார்கள். இங்கால தான் அந்த பனை வளத்திலிருந்து எடுக்கப்பட்ட மூலப்பொருட்கள் அதிலிருந்து பல்வேறு வகைப்பட்ட பொருட்களை செய்திருக்கின்றார்கள். நாங்கள் இங்கே பார்த்தா தெரியும், இங்கே போட்டிருக்கிறோம் நல்வரவு பனை எழுச்சி வாரம் பனை தென்னை வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கங்களின் சமாசம் வவுனியா மாவட்டம் முதலாவது கொட்டகைக்குள் அங்கே அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாங்க. வணக்கம் அண்ணா, நாங்கள் ஒரு சின்ன யூடியூப் வீடியோ செய்கிறோம். இங்கே இந்த பனை வள மூலதனத்திலிருந்து நீங்கள் செய்கிற பொருட்கள் என்ன மாதிரியான பொருட்களை நீங்கள் உற்பத்தி செய்கிறீர்கள், இந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று ஒரு சிறு விளக்கம் எனக்கு சொல்லுவீங்களா? வணக்கம். நாங்கள் வவுனியா மாவட்டத்தினுடைய பனை வள அபிவிருத்தி கொடுத்த ஆவணத்தினுடைய சமாசத்திலிருந்து நாங்கள் இந்த எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்கிறோம். இது இப்போ பனையால் செய்யப்பட்ட உற்பத்தி பொருட்கள் எல்லாம் இங்கே நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு தொடக்கத்திலேருந்து கொஞ்சம் சொல்லுவீங்களா? ஒரு செகண்ட் இல்லை 2 செகண்ட் பாவிக்கலாம், பரவாயில்ல. என்னென்ன பொருட்கள் உங்களிடமிருந்து நீங்கள், அதாவது உங்களுடைய சமாசத்திலேருந்து நீங்கள் என்னென்ன பொருட்கள் செய்திருக்கின்றீர்கள்? இங்கேருந்து நீங்கள் முன்னிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புழுக்கொடியல் இருக்குது. அதான் புழுக்கொடியல் அங்கத்தில் சிறு புள்ளிகளுக்கு தெரியாது, அதை எவ்வாறு செய்கிறது? புழுக்கொடியல் நீங்கள் எவ்வாறு உற்பத்தி செய்கிறீங்க? இது பனங்கிழங்கு அந்த பனங்கொட்டையை நாங்கள் மேடையை போட்டு அதை அதிலேருந்து முளைச்சி வர்றதை பிடுங்கி அவிச்சு காய போடினோம். காய போட்டு அதை நாங்கள் எங்களோட அங்கத்தோட்டையிலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். ஓகே ஓகே. அதாவது இங்கே இதை நாங்கள் பனங்கிழங்குல இந்த அவித்து காய போட்டு எடுக்கிற அந்த கிழங்கு அந்த புழுக்கொடியல் என்று தான் சொல்லுவேன். புழுக்கொடியல் ஒடியல் என்று இருக்குது, அது புழு வேற, இது புழுக்கொடியல். இது நான் கொஞ்சம் பல்லு கடுமை ஸ்ட்ராங்கான இருக்கிறாங்களாம் இது சாப்பிடலாம், இல்லாட்ட பல்லுக்கே வேலை வச்சிடும். இது அடுத்தது ஓகே. அது என்ன விலை போடுறீங்க? இது நாங்கள் இப்போ 1/4 கிலோ 150 ரூபா, கிலோ 600 ரூபா வைக்கிறோம். ஓகே ஓகே. அடுத்தது பாம்போசான்னு சொல்லி எங்களுடைய சமபோசா பேக்கெட்டுகள ரேஞ்சுக்கு இது நாங்கள் செய்திருக்கிறோம். அதாவது புழுக்கொடியல் மாவோட கடலை கவுப்பி உளுந்துகளை கலந்து ஒரு சத்துணவாக செய்திருக்கிறோம். அதாவது எல்லா வகையான ஊட்டச்சத்து உள்ள ஒரு மா, இயற்கையான இது ஒன்றுமா. இதுக்குள்ள இந்த புழுக்கொடியல் உள்ளீடுகள்னு சொல்லி உள்ளுக்க இருக்கிற சாமான் புழுக்கொடியல் மா, பயத்தம்மா, உளுத்தம்மா, அரிசிமா, சீனி. இது உண்மையாக நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு சத்துள்ள உணவாக தான் இருக்கும். இதை மக்கள் வேண்டி, அதாவது செயற்கை உணவுகளை சாப்பிட்றத விட இயற்கை வளம் கொண்ட எமது தமிழகத்தில் இருக்கின்ற உற்பத்தி பொருட்களை சாப்பிட்றது மிகவும் சிறந்த உணவாக இருக்கும் என்று தான் நான் நினைக்கின்றேன். இது என்ன மாதிரி செய்து சாப்பிடலாம்? இது அப்படியே நாங்கள் தேங்காய் பூ கொஞ்சம் திருப்பி போட்டுட்டு குழச்சி சாப்பிட வேண்டியா? ஓகே ஓகே. நான் அந்த உளுத்தம்மா அரிசிமா கலந்து சாப்பிட்ற மாதிரி அப்படியே குழச்சி சாப்பிட வேண்டிய நல்லா இருக்கும். ஓகே ஓகே. அது என்ன ரேட்டு? இது 1/4 கிலோ 300 ரூபா. 1/4 கிலோ 300. ஆமாம். ரைட். பருப்பு இதுகள் விலை தானே? ஆமாம் ஆமாம். இது ஒடியல்மா, பச்சை ஒடியல்மா. அதாவது அந்த பெனங்கிழங்கு அதை பெனங்கொட்டையை போட்டு அதுலேருந்து வர பெனங்கிழங்க அவிக்காமல் காய போட்டு எடுக்கிறோமா? ஓகே. இது அந்த ரேட் தானோ? இது நாங்கள் 1/4 கிலோ 225 ரூபா. இந்த ஒடியல் மாவு என்னென்ன விடயங்களுக்கு நீங்கள் கூழ் புட்டு, ஒடியல் புட்டு கூழுக்கு தான் ஒடியல் புட்டு அவிச்சு போட்டு நீங்கள் செய்து பார்த்தீங்களா தெரியாது? ஒடியல் புட்டு அவிச்சு அதுக்கு சீனி தேங்காயம் போட்டு சாப்பிட்டாலும் நல்லா, அல்லாத ஒடியல் புட்டு சம்பலோடையும் சாப்பிடலாம். இதே மாதிரி தான். இது என்ன சாமான்? அங்கே அதே இருக்கலாம், அதே மாற்ற. ஓகே ஓகே. இது கொஞ்சம் நிறை கூடின பேக்கெட்டா? ரைட். அடுத்தது இங்கால புழுக்கொடியல் மா. ஓகே ஓகே. அந்த புழுக்கொடியல் அவிச்ச புழுக்கொடியல்ல மா செய்திருக்கிறோம். இதையும் சீனி தேங்காய் போட்டு சாப்பிடலாம். சீனி தேங்காய் போட்டு குழச்சி சாப்பிடலாம். இது நல்ல ஒரு ஊட்டச்சத்து உள்ள பொருள் தான். அது இது புழுக்கொடியல் தான். அங்கால இது பனை ஓலையிலிருந்து செய்யப்படுகிற அதுகள் என்ன மாதிரி அங்கே சொல்லுங்க பாப்பா, என்னென்ன சாமான் இருக்காங்க? சுலாகி இருக்குது. நாங்கள் 1000 ரூபா விற்கிறோம். இல்லை நீத்துப்பட்டி தான் ஒவ்வொரு டிசைனில் இருக்குங்க. அங்கே வெளியாலையும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் கிடக்குது. ஓகே. இந்த நீத்துப்பட்டி சுலாகை என்ன விடயங்களுக்கு பயன்படுத்துகிறார்? இது கூடுதலாக புட்டு தான், புட்டை வைக்கிறதுக்கு. நீத்துப்பட்டி சுலாகை அரிசி புடைக்கிறதுக்கு, அந்த குறுநலிதுகளை தவிர்த்துறதுக்கு தானே கூடுதலாக நெல் தூத்துறதுக்கு பயன்படுத்துவாங்க. சில பேர் பயன்படுத்துறது. அது முந்தி நாங்கள் நெல் தூத்துறதுகளை இயற்கையாக செய்ய வரைக்கும் இதுகளை பயன்படுத்துறது. தூத்தி கொள்ள சொல்லுவினோம். அது இந்த சுலகில வச்சுக்கொண்டு தான் அந்த நெல்லை தூத்துவினோம். ஆமாங்க. அடுத்தது இங்கால பார்த்தீங்களா என்ன செய்யப்பட்ட அகப்பைகள். இது பாருங்க, இதை
ஃபுல்லாக பெனையால் மிஷினரியை போட்டு சீவி எடுத்து கிடக்குது. பனை மரத்தில் பெனை மரம் இங்கே பாருங்க. ஓகே ஓகே பெனை மரம் இது வந்து பெனை மரத்துலேருந்து சிரட்டையில் போட்டு இணைச்சி விட்டு கிடக்கு. மற்றது இது விசிறி கிடக்குது. இப்போ கன்னடங்களில் இல்லை இது இந்த பயன்பாடு. இப்போ எனக்கு நல்ல வகையாக இருக்குது. நல்ல இயற்கையான காற்றே வரும் இதில். இப்போ இந்த சின்ன பிள்ளையெல்லாம் இப்பெல்லாம் அதுக்கு வந்து இது கைக்கும் வேலை, கைக்கு ஒரு எக்ஸசைஸ் கட்டாயம். சும்மா இருந்து ஃபேனை போட்டுட்டு அதில் கிடந்தால் நித்திர தான் வரும். பண்டைய எங்களோட ஆக்கள் வந்து எல்லாத்தையும் இயற்கையாகவும் சுகாதார முறைப்படியும் செய்து கொண்டு வந்தாங்க. இதை வந்து அதெல்லாம் இப்படி ஒவ்வொரு விடயங்களை செய்யக்கல நீங்கள் அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்குறீங்களே. கட்டாயம். கட்டாயம். எத்தனை பேர் முயற்சியாளர் எங்களோட சங்கத்தின் பணியாளர் அதை விட எங்கள் அங்கத்தவர் இருக்கிறோம். அவன் ஒவ்வொரு உற்பத்திகளும் தான் நாங்கள் சங்கமாக எடுத்து கொண்டு வந்து போடுறோம். இப்போ அவர் ஒவ்வொரு பணியாட்கள் உங்களுடைய அதாவது சங்கத்தில் வேலை செய்யுது. இது வவுனியா மாவட்ட சங்கம். இதில் எங்கள்கிட்ட 3 சங்கம் இருக்குது. 3 சங்கத்திலே கிட்டத்தட்ட ஒரு 120 பேர் பணியாளர் இருக்கிறோம். அதை விட அங்கத்தவர் இருக்கிறோம். ஓகே. அதாவது அந்த பணியாளர்கள் உங்களுடைய அது செலவுகளை வந்து பார்க்கல அவர்களுக்கான சம்பளங்களை நீங்கள் கொடுக்குறீங்க. சம்பளம் என்றது அரசாங்கத்தின் சம்பள திட்டம் தான். ஓகே ஓகே. அதாவது கூட்டுறவு சபையின் சம்பள அளவு திட்டம் தான். அது ஒவ்வொரு அங்கத்தவர்கள் ஒவ்வொரு பணியாளர்கிட்ட பதவி நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி வேறுபடும். இது ஒரு சின்ன பார்த்தீங்கன்னா சின்ன இப்போ நீங்கள் கறிகள் இதில் போடுற சீரகம் இதெல்லாம் அடிச்சு அளவாக இருக்கும். சின்ன ஒரு குடும்பத்துக்கு இல்லை நாங்கள் சின்ன பொருட்கள் இப்போ நாங்கள் ஏலக்காய் இதுகள் அடிக்கிறேன்டா கூடி நாங்களும் உங்கள்ட்ட ஒரு பெரிய உரல் இருக்குது. இப்படி சின்ன இதழ் அளவாக செய்கிறதுக்கு ஒரு அளவான ஒரு உரலாக இருக்கும். இது தென்னையில் வந்துருக்கு. தென்னை மரத்தில் இதில் இது நேரடியாக செய்து கிடக்குது. தென்னையில் அவங்களே எடுக்கலாம் பயன்களா. அந்த அதின் மரம் வந்து பனை மாதிரி அப்படியான ஒரு கற்பக தயார் பனைக்கு சொல்லப்படுது. ஆனால் தென்னையில இவ்வாறு பொருட்கள் செய்யலாம் கட்டாயம் செய்யலாம். இல்லை மரமெல்லாம் செய்யலாம். நாங்கள் பயன்படுத்துகிற குறை வெங்கடையாக்கள். ஆனால் இதில் வள இதுகளுக்கெல்லாம் எடுக்கிறோம். தென்னையிலையோ சிங்களாக்கள் கூடுதலாக இதை பயன்படுத்துவோம். நாங்களாம் உடனே பாலமுத்திரின்றது இதையும் பயன்படுத்துகிறோம். சீட் போடுறதுக்கு எடுக்கலாம். மற்றது அகப்பை நாங்கள் கூட நாங்கள் இப்போ இது சந்தைக்கு போக முந்தைய கொண்டு போவார்கள். இப்போ இது இப்போ அந்த கோயிலுக்கு போய்க்கலே விட்டார்கள். அதோட கோயிலுக்கு போய்க்கலே இதுக்குள்ள கோயிலுக்கு போய் அர்ச்சனை சாமான் பூக்கள் இதெல்லாம் கொண்டு போகிறது. இப்போ அது இல்லை. இதால் நீங்கள் இதை பாருங்க. இதான் கொஞ்சம் விசேஷம். கமுக மரத்தின் தண்டு ஓலையிலிருந்து செய்திருக்கு. ஓகே. கமுகும் அது ஒரு பல்மட் இனம் தானே. பனை இந்த இனம் நீங்கள் யோசிக்க கூடாது. பனை வாரம்னு சொல்லி போட்டு கமுகு தென்னை இதுக்குள்ள வந்தாங்க. அந்த இனம் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை நீட்டாக செய்திருக்காங்க. நல்ல அச்சோண்டில் போட்டு அது என்ன அந்த பனையண்டு என்ன தென்னையில் என்ன செய்யும் கமுண்டே என்ன இலையே ஊற விட்டுட்டு அதை அச்சியில் போட்டு அப்பற்றி எடுத்துக்கிறாங்க. ஒரு ஒன்றுமே செய்யலை. சரி. நார்மலாக பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது பயன்படுது. இதே யாராவது நம்பவே மாட்டாங்களே. பனை என்ன கமுக இலையில எடுத்துன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. அப்படி இருக்கு. அதே சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா இது கூட நாங்கள் இது இந்த 2 ஒவ்வொரு டிசைனில் செய்து இது ரவுண்டாக இருக்கு. இது வட்டமாக இருக்குது. இது பிஸ்கெட்டுகள் சோட்டிஸ் அவங்களுக்கு வரவேற்பு கொடுக்கலாம். அப்புறம் இந்த அகப்பில் வந்து சிரட்டை நீங்கள் சிரட்டை பாவிச்சு சிரட்டை காட்டுத்தடியும் போட்டு காட்டுத்தடி உற்பத்தியாளர்கள் சுயதொழிலாக செய்து கொண்டு வராங்க. அவங்கள்ட்ட இருந்து ஓகே. அதாவது இங்கால அடுத்தது இங்கால இருக்கிறது அதை சொல்லுங்கள். அதில் பாய் இருக்குது. பாய் இருக்கு. என்ன ஒரு ஆள் பறக்கக்கூடிய 2 பேர் பறக்கலாம். எத்தனை அதன் அளவு எவ்வளவு? இது 1 மீட்டர் அகலம் இருக்கும். 5க்கு 4 5க்கு 4 5 அடி நீளம் 4 அடி அகலம். ஒரு ஆள் பறக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட நாங்கள் இந்த பின்னாட்டு வழிகள் காய போடுறதுக்கு அதுக்கு பாவி அதுக்கு தான். அதாவது நீங்கள் சொல்லுங்க. பெனாட்டு வந்து இதெல்லாம் காயப்படுவினோம். புளிஞ்சு பனம்பழத்தை புளிஞ்சு எடுத்து அதை வந்து இதில் போட்டு தான் காய போடுறது வெயிலுக்கு வைக்க. அதாவது பெனையில இருக்கிற காய் பனம்பழம். ஓகே. பனம் நொங்கு எடுத்து காயாகி அந்த பழமாகி பனம்பழம் வரும். அந்த பனம்பழத்தை அதில் இருக்கிற அந்த சாறை எடுத்து புளிஞ்சு அதை காய விட்டு இதை சோபி மாதிரி உருட்டி வரும். அதை பின்னாட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது நாங்கள் முந்தி இது ஒரு தடியில் கொலை போட்டு சூப்பி வாங்கி கொண்டு தெரிகிறது. இப்போ இல்லை ஒரு வித்தியாசமான வித்தியாசமான டேஸ்ட் ஒன்று இருக்கும். அது அதை கரையாது டப்பண்டு பாக்கியே இருக்கும். களிதானே
இது அது இடியப்ப தட்டு. எல்லாருக்கும் தெரியும் இடியப்பம் நாங்கள் சாப்பிட்றது. அந்த இடியப்ப தட்டு பனை அந்த ஈக்கில செய்கிறது. பனை ஈக்கில செய்து அதுக்குள்ளே இப்போ இடியப்ப அந்த எடுத்து அதில் இருந்து பின்னி எடுக்கிறாங்க. இது எல்லாருக்கும் தெரியுமோ தெரியாது. இதை காட்டுங்க திருகாணி. இதை சொல்கிறது திருகாணின்னு சொல்லிட்டு நாங்கள் சோறு கறிகளை ரக்கி வைக்கிறதுக்கு மேலே முந்தி வைப்பாங்க. நிலத்தில் கறி விரலாமல் இருக்கிறதுக்கான ஒரு செய்தான் இது. இப்போ இல்லை. இப்போ சில இடங்களில் அதை தேடினோம். இது என்ன விலைகள் என்ன? இது இப்போ நாங்கள் 60 ரூபாய் கொடுக்குறோம். 60 80 கொடுக்குறோம். இது சுலகு மாதிரி. இது வேற தட்டு. இதுக்குள்ள மாக்கள் இதழ் போடலாம். மாக்கள் இதழ் போட்டு புட்டு குழைக்கிறது. சுலகுலையும் செய்யணும், இதுலையும் செய்யணும். இதெல்லாம் அதே சாமான். புழுக்கொடியல் தான் இது. அது ஒரு சங்கத்தின், இது ஒரு சங்கத்தின். இது திருவலை திருவலை தேங்காய் திருவுறதுக்கு பயன்படுத்துறது. ஆனால் இது பனை மரத்துலேருந்து செய்யலை. பனை மரத்துலேருந்து செய்யலை. நாங்கள் இதில் உற்பத்தி சுய தொழிற்காரர் ஊக்குவிக்கிறதுக்காக நாங்கள் இதை காட்சிப்படுத்தியிருக்கிறோம். இது வந்து என்ன ஒரு விஷயம், இதை நாங்கள் பிடிக்கும் நின்ற நிலையில் திருவுறத்துக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி நின்ற நிலையில் வச்சு போட்டு திருவக்கூடிய மாதிரி வித்தியாசமாக அதுக்காக தான் அதை காட்சிப்படுத்திருக்கோம். நின்ற நிலையில் நாங்கள் இப்போ அவசர உலகம் தானே அந்த டைமுக்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரி செய்திருக்கிறோம். அதாவது இப்போ இந்த பொருட்களும் காட்டுறீங்களா? அதில் என்ன சர்க்கரையாது? வெல்லம் 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 கொடியல் மா. இது வெல்லம். இதை பாருங்க, வெல்லம் கூழுகள் பனங்கூழ் இதுகளுக்கு கட்டாயம் பயன்படுத்துறது. இது வந்து சுகர்காரம் பயன்படுத்தலாம். இயற்கையான ஒரு இப்போ நாங்கள் பிளேட்டியை ஊற்றி போட்டு இதை கடிச்சு கொண்டு சாப்பிடுவோம். பிடிக்க வேண்டிய மருத்துவ தேவை உகந்ததாக சுத்தமாகவும் சுகாதார முறைப்படியும் தயாரிக்கப்பட்டுள்ளதான். இதுவும் வந்து எல்லா இதுக்கு மருத்துவ தேவைக்கும் ஆயுர்வேத இதுகளுக்கு பயன்படுத்துறது தான் பனை வெல்லம். பனை வெல்லம். அடுத்து இங்கால நாங்கள் இந்த பனை இதுகளுக்கு இதை பார்த்தீங்கன்னா பனங்களி. இப்போ நீங்கள் என்ன பனங்காய் பணியாரம் சுடலாம். இந்த களியை எடுத்து நாங்கள் இப்போ நீங்கள் ஜாம் இதுகள் மாரி சீனி இதை போட்டு சாப்பிடலாம். இது வந்து கிரஸ், நெல்லி கிரஸ் மாரி இதுவும் கிரஸ். இதில் வந்து நாங்கள் இதுண்ட 3 மடங்கு இப்போ நாங்கள் ஒரு 3 சில்வர் தண்ணிக்கு 1 சில்வர் எண்ணெய் மாதிரி கலந்து போட்டு குடிக்கலாம். அதாவது கூட கான்சென்ட்ரேட் பண்ணி இருக்குது. தண்ணியை கலந்து குடிக்கலாம். இதுண்ட விலை என்னது? இதுண்ட விலை வந்து 800 ரூபா. இது வந்து 600 ரூபா விற்கிறோம். ஓகே ஓகே. அடுத்த இடத்துல பையன் சோழன். என் பேர் வந்து வசந்தகுமார். நான் வந்து பனை தென்னை சங்கத்தினுடைய தொழிற்சாலை முகாமையாளர் கடமையாற்றுறேன். நன்றி. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை நன்றி, சந்தோஷம். உங்களோடாக இந்த செய்தி பரவணும். எங்களோட பனை உற்பத்திகள் வந்து சர்வதேச ரீதியில் ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும். அதுக்காக நீங்கள் ஒத்துழைக்கணும். நன்றி. இப்போ நாங்கள் இந்த உற்பத்தி பொருள் பனம் பாலத்தில் செய்த பானம் அதை குடிச்சு பார்த்தா உண்மையாக நல்லா தானே இருக்குது. அதாவது மற்ற பல ரசங்களோட ஒப்படைக்கல இது ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டும் ஊட்டச்சத்து மிக உள்ள ஒரு பானமாக தான் நாங்கள் அதை கருத வேண்டும். உடலுக்கும் எங்களுடைய உடலுக்கும் நன்றாக தான் இருக்கும். என்னென்னு கேட்டால் மற்றது வந்து ஒரு செயற்கையாக செய்யப்படுற பானங்கள், அதுக்கு செயற்கையான ரசாயன பொருட்கள் போடுவார்கள். இது அப்படி இல்லை. இயற்கையாகவே எங்களை பனம்பழத்தில் இருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு பல ரசம் நல்லா தானே இருக்குது. நீங்களும் அதை வந்து இங்கே வார நேரங்களில் அதை வேண்டி அதை பருகி பாருங்கள். மிகவும் நன்றாக இருக்கும். எங்கள் மக்களையும் ஊக்குவிக்கதாக இருக்கும். எங்களுடைய தொழிற்சாலை வந்து வவுனியா நெடுங்காணி பிரதேசத்திலே தொழிற்சாலை இருக்கின்றது. வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் நீங்கள் எங்கள் ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்றால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 076 428 1571 தொழிற்சாலையுடைய முகாமையாளர் கதைக்கிறேன். நீங்கள் ஏற்றுமதி செய்யணும் உங்களோட வெளிநாட்டுக்கு வேணும் என்று சொன்னால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு அனுப்புறதே தயாராக இருக்கிறோம். நிச்சயமாக. நன்றி. இதை பார்ப்பவர்கள் நீங்களும் எங்களுடைய மக்களை ஊக்குவிக்க ஒரு நல்ல ஒரு செயலை செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். ஓகே. அடுத்த நாங்கள் அந்த கொட்டைகளுக்குள் சென்று பார்ப்போம் என்ன மாதிரியான உற்பத்தி பொருட்கள் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். ஓகே, பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்களா தெரியும். அவையெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இங்கே விடுவினோம். அவையில் அதில் இருக்கணும். அவையில் அதை கண்காணித்து கொண்டிருக்கணும். இங்கே நடக்கிற விடயங்களும் இங்கே வருகிற மக்களையும் வரவேற்று மக்களை இங்கே ஒவ்வொரு இந்த பொருட்களை பார்ப்பதற்காக
இன்முகத்தோடு வரவேற்று அனுப்பிவிடும். ஓகே, நாங்கள் அப்படியே இந்த கரைக்கு நாங்கள் போவோம். அடுத்த பக்கத்தில் நாங்கள் பார்த்தது இது வந்து பனை எழுச்சி வாரம் 2024 பனைசார் உற்பத்தி பொருட்களின் கண்காட்சியும் விற்பனை மன்னார் மாவட்டத்திலிருந்து மக்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அந்த மன்னார் மாவட்ட மக்களின் உற்பத்தி பொருட்கள் இதுவும் பனைசார் இந்த உற்பத்தி பொருட்கள் தான். அவர்கள் என்னென்ன மாதிரியான அந்த உற்பத்தி பொருட்களை இங்கே செய்திருக்கின்றார்கள் வந்து பார்ப்போம். இங்கே முன்னுக்கே நீங்கள் பார்த்தீங்க எவ்வாறு இருக்கின்றதுன்னு சொல்லி. வணக்கம் அண்ணா, நான் வந்து டென்மார்க் தமிழன் பாலஸ்டீன் யூடியூப் சேனலுக்கு உங்களை பேட்டிகளுக்கு வந்திருக்கிறேன். டென்மார்க்லேருந்து வந்திருக்கிறேன். எங்களுக்கு ஒரு சிறு அறிமுகம் உங்களை பற்றி, அதே மாதிரி இங்கே இருக்கின்ற உற்பத்தி பொருட்களை பற்றி ஒரு சிறு விளக்கம் தெரிவிக்கின்றார். நீங்கள்? நான் கூட்டுறவு அபிவிருத்தி உத்தியோகத்தர் கொஞ்சம் உரத்துக்கு சொல்லுங்கள். நான் கூட்டுறவு அபிவிருத்தி உத்தியோகத்தர் சுரேஷ். மன்னார் மாவட்டத்தில் பன்னெண்டு கூட்டுறவு சங்கங்களை மேற்பார்வை செய்கிற கூட்டுறவு திணைக்களத்தின் உத்தியோகத்தர். இங்கே வந்து இதில் இருக்கிற உற்பத்திகள் எல்லாம் வந்து மன்னார் மாவட்ட மக்கள் அங்கே கூடுதலாக வந்து பெண்களால் உற்பத்தி செய்யப்பட்ட கைவினை பொருட்கள்லாம் கூட இருக்குது. இப்போ நாங்கள் அங்கே பார்த்ததுக்கு இதுக்கும் வித்தியாசமாக இங்கே இருக்கிறேன்னு சொன்னால் பெனங்கட்டி செய்திருக்கிறீங்க. இந்த பெனங்கட்டி என்ன மாதிரி உற்பத்தி செய்வார்கள்? பனங்கட்டியை வந்து இது பனீரை இருந்து பதநீராக ராக்குவோம். பதநீராக ராக்கி ராக்கிக்குள்ள அங்கேயும் ஒரு இது இருக்குது. எவ்வாறு பதநீர் இறக்குறதுன்னு சொல்லி அந்த பனை முட்டியில் சுண்ணாம்பு உள்ளுக்க தடவை வேணும். இல்லாட்டில் அது தடவாவிட்டால் கல்லா பாவிக்கும். ஓகே, அந்த பதநீர் எடுத்து என்ன செய்யணும்? பதநீரை எடுத்து இப்போ இந்த காய்ச்சி அதை பானியாக்கணும். பானியாக்கி வச்சு பானியாக்கினா இருக்கும், நீண்ட நாளைக்கு இருக்கும். பானி அதுக்கெலாம் இருக்கு, நீண்ட நாளைக்கு இருக்கும். அந்த பானியை இப்போ இந்த காய்ச்சி இப்போ நாங்கட்டியாக உற்பத்தி ஆகும். அதை செய்வதற்கு எவ்வாறு, அதாவது எத்தனை நாட்கள் பாவிப்புகள் இல்லை எத்தனை மணித்தியாலம் இது தேவை வரும்? இப்போ என்னோட காய்ச்சிக்குள்ள ஒரு நீர் வந்து ஒரு தண்ணியாக தான் இருக்கும். அப்போ அது காய்ச்சிக்கு எத்தனை வெப்பநிலையில் வந்து கிட்டத்தட்ட 80 பாக செல்சியஸுக்கு எவ்வளோ நேரம் செல்லும்? இப்போ நீங்கள் ஒரு லிட்டர் பதநீர் எடுத்தால் அதை காய்ச்சுவதற்கு நீங்கள் வாங்கண்ணே. இதில் வந்து சொல்லுங்கள், கிட்ட வாங்க சொல்லுங்கள். அதாவது இதே நீங்கள் காய்ச்சிக்கல ஒரு லிட்டர் பதநீர் எடுத்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட அதை அதாவது வேக வச்சு அதில் கொதிக்க வச்சு அதில் அந்த பனங்கட்டியை அதாவது பானியை எடுப்பதுன்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் நாங்கள் இந்த இதோட சம்மந்தப்பட்ட ஆக்கள் இல்லை. நான் வந்து கிராமிய வங்கி முகாமையாளர். ஓகே, நாளைக்கு தான் முறை உங்களுக்கு தெரியாது. ஓகே, அப்போ அதை உற்பத்தி செய்யலாம். நாங்கள் அப்படி அப்போ இது அதாவது பனை மரத்தில் இருந்து எடுக்கிற பதநீரில் சேகரிக்கப்பட்ட பனங்கட்டி வெல்லம். இதுவும் வந்து ஒரு இயற்கையான முறையில் சேகரிக்கப்பட்டது. உடல் நலத்துக்கு மிகவும் சிறந்த ஒரு பனம். அதாவது நாங்கள் சர்க்கரைக்கு பதிலாக இதை பாவிக்கலாம். இங்காலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கால முதல் வவுனியா மாவட்டத்திலேருந்து எடுக்கப்பட்ட பொருட்கள் மாதிரி தான் இதுவும் சுலாகு. இந்த சுலாகுகள் வந்து அங்கே முன்னே கூறுனது போல் நெல் தூத்துவதற்கு, மற்றது மாக்கள் வச்சு இதன்பதற்கு, அல்லாது அரிசி பிடைப்பதற்கு அப்படின்னு பாவிப்பார்கள். அடுத்தது இங்கால பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான பொருட்கள்லாம் இங்கே இருக்குது. இது கொஞ்சம் வித்தியாசம். இது அந்த பனை ஓலையில் எல்லாம் ஓலை பனை மட்டை இதுகளிலேருந்து சேகரிக்கப்பட்ட பொருட்கள் தான். இது மா போடுறது, அரிசி போடுறதுன்னு சொல்லி அப்படி பழைய காலத்தில் இப்படியான பொருட்களை தான் அவர்கள் பாவிப்பார்கள். இங்கே இருப்பது வந்து இது என்னன்னா, இது வந்து என்ன பாம்பாட்டியல் பாவிக்கிற மாதிரி பழக்கூட. ஓகே, ஆனால் இதே நாங்கள் படங்களில் பாம்பாட்டியல் இதுகளை வச்சு பாம்பு வச்சு அடைச்சி வச்சுருப்பாங்க. அதோட இது வந்து பழத்தை வந்து பழங்கள் இதுக்குள்ள வந்து வைக்கிறது ஒரு காத்தோட்டமான இது இருக்கும். பழங்கள் நீண்ட நாட்களாக கெடாமலும் இருக்கும். நிச்சயமா இது அதே மாதிரி இது கூட சாமான் வேண்டலாம். நாங்கள் சந்தைக்கு போய்க்கல இல்லை கடை தெருவுகளுக்கு போயிட்டு வரைக்கல இந்த கூடையில் பாவிக்கலாம். இயற்கையான முறையில் பாவிக்கிற இது வந்து எங்களோட இயற்கைக்கும் கேடு இல்லை. பிளாஸ்டிக் பேக்கில் பாவிச்சு போட்டு ரோட்டை எறிகிறத விட்டுட்டு இப்படியான பொருட்களை வேண்டி பாவித்தது நிச்சயமாக எங்கள் சூழலை நாங்களே பாதுகாப்பது போல இருக்குன்னு இது மக்கள் நிச்சயமாக ஒரு யோசிக்க வேண்டியபடியா. ஏன்னா நான் இங்கே கன்னடங்களை பார்த்துருக்கிறேன். இங்கே அதாவது இலங்கையில் வந்து பிளாஸ்டிக் பேக்கில் எடுக்கினோம், அதை கொண்டு எவ்வாறு அகற்றுவதென்று மக்களுக்கு தெரியாது. ரோட்டை எறியினோம். ஏன்னா அவ்வாறு ஒரு சிஸ்டம் இங்கே இல்லாதபடியால்
பிளாஸ்டிக் போத்திலோ பிளாஸ்டிக் பேக்கிலோ கொண்டு அதை தரப்படுத்துறதோ அல்லது அதை அகற்றுவதற்கு இங்கே எந்த விதமான நடைமுறைகளும் இல்லை. அது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் நாங்கள் கருத வேண்டும். அதனால தான் மக்கள் இப்படியான பொருட்களை வேண்டி வச்சுருந்தால் கடைக்கு போய்க்குள்ள கையங்காலம் ஆட்டிக்கொண்டு போகாமல் இதை கொண்டு போனால் அதுக்குள்ள சாமானை பண்ணிக்கிட்டு வர்றது நிச்சயமாக நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். அதில் நீங்கள் அது வெவ்வேறு முறையில் இருக்குது. அது வந்து நீங்கள் வந்து ஓகே அதாவது கழிவுப் பொருட்களை போடுவதற்கான செய்யப்பட்ட கூடை. இதை பார்த்தீங்களா தெரியும், கழிவுப் பொருட்கள் செய்வதற்கான கூடை. இங்கே பிளாஸ்டிக் கூடைகளை பாவிக்கணும், அதுக்கு பதிலாக இதை பாவிக்கலாம். இது கோயிலுக்கு பூக்கள் மற்ற பழங்கள் கொண்டு போகிறது, தேங்காய் வச்சு கொண்டு போகிறதுக்கான கூடைகள். அது உங்களுக்கு தெரியுது பார்க்க. அது இன்னும் ஒரு இங்கால பார்த்தீங்களா தெரியும், பனை ஓலையில் செய்யப்பட்ட தொப்பி. பிளாஸ்டிக்கில் அல்லாட்டி சீலையில் செய்து போடைக்குள்ள தலையில் அதாவது கீட் அதிகமாக இருக்கும். இது வந்து காத்தோட்டமாக இருக்கும். எங்களை தலையை முடியும் கொட்டுண்டாது. ஓமா இல்லையா? இது உங்களோட வேலையை நான் தான் நீங்கள் வந்து பார்த்து நான் நினைக்கிறேன். இதில் ரெண்டு செய்யறத நான் கூட விற்று போட மாட்டேன். அதே மாதிரி இங்கே வந்து கூடைகள் இது என்ன சாமான் இருக்கிறதுக்கோ வெத்திலை படி எங்களை வயதான பாட்டி அவர்கள் வந்து தாங்கள் வெத்திலை போட்டு வைப்பதற்கு செய்யப்பட்ட ஒரு நல்ல ஒரு இதுதான். அதில் விலையெல்லாம் இதில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்து நீங்களே வேண்டி பயன்பெறலாம். இங்கால என்ன இருக்காண்ணா? இது என்ன கேக்கா இல்லை பெனங்கட்டியா? இது இது பார்த்தால் அங்கே உங்கள் வெளிநாட்டில் இருப்பவர்கள் யோசிப்பார்கள் சாக்லேட் கேக் கண்டு. அது இல்லை, இது பெனங்காட்டியா? ஓகே, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறீங்க. இதுவும் அதுதானே பென வெள்ளம் தான். எங்கெல்லாம் பெனங்கட்டி இருக்குது. இது வந்து புழுக்கொடியல் மா. இதுக்கெல்லாம் எக்ஸ்பயர் டேட் எல்லாம் போட்டு வச்சுக்கிறீங்களே. அதாவது இப்போ 2024 கேட்டால் 2 வருஷம் இந்த மா கெடாமல் இருக்கு. நல்ல சத்தான மா வேணும். ஓகே, அதே மாதிரி இங்கே பாய் படுப்பதற்கான பாய் செய்து வச்சுருக்கிறீங்க. இந்த பொருட்கள் எல்லாம் மன்னார் மாவட்டத்திலிருந்து உங்களுடைய மன்னார் மாவட்ட பனை தென்னை வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கங்களின் சமாசம் தான் இந்த உற்பத்தி பொருட்களை இங்கே கொண்டு வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது யாழ்ப்பாணத்தில் கிட்டுப்பூங்காவில் சங்கிலியன் சிலை அருகே அந்த பாதையினூடாக இங்கே வந்தால் இந்த வாரம் 2024 ஜூலை 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் இந்த கண்காட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. பல்வேறு பட்ட மாவட்டங்களிலிருந்து இந்த பனை அபிவிருத்தி சபையினால் அல்லது பனை வாரமாக இதை அவதரித்திருக்கிறார்கள். யாழ் மாவட்டத்தில் இந்த கண்காட்சி நடந்து இருக்கிறது. நன்றி, உங்களுடைய இந்த நேரத்தை பாவிச்சு எனக்கு இதை பற்றிய விளக்கங்கள் தந்ததுக்காக நன்றி. ஓகே மக்களே, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் அழகாக ஒரு வரவேற்பு ஒன்றை செய்திருக்கின்றார்கள். இங்கே காட்டுங்க, லக்ஷ்மி வெல்கம் வந்து இங்கிலீஷில் எழுதியிருக்கின்றார்கள். அதை விட நிறைகுடம் பார்த்தீங்களா, தேங்காய், அதாவது பனை ஓலையில் செய்யப்பட்ட அந்த தேங்காய், அதே மாதிரி கீழே நிறைகுடம், இங்கே மாவிலை தெனை ஓலையில் செய்து வச்சுக்கிறார்கள். குத்து விளக்கை சுற்றி அந்த பனை ஓலையால் தான் அதையும் செய்திருக்கின்றார்கள். இங்கே பூ கூட வச்சிருக்கின்றார்கள். அதே மாதிரி இந்த கரைக்கும் பூ கூட, மேசை விரிப்பு கூட பனை ஓலையால் செய்திருக்கின்றார்கள். மிகவும் அழகாக இருக்கின்றது. அதாவது இங்கே கட்டப்பட்ட வளைவை பாருங்கள், பனை வார கண்காட்சின்னு சொல்லி இந்த 3வது கொட்டைக்குள் ஒவ்வொரு நம்பர் கொடுத்து போட்டிருக்கிறார்கள். 1வது வவுனியா மாவட்டம், 2வது மன்னார் மாவட்டம், இங்கே 3வது என்று போட்டு வச்சிருக்கிறார்கள். பாருங்கள், நாங்கள் உள்ளே சென்று அங்கே இருக்கின்றவர்களை பேட்டி காணுவோம். அவர்கள் எவ்வாறு இப்போ பொருட்கள் இங்கே வச்சிருக்கின்றார்கள், என்ன வகையான பொருட்கள் இங்கே இருக்கின்றார்கள் இருந்து பார்ப்போம். பாருங்கள். வணக்கம் அண்ணா, நான் வந்து டென்மார்க் தமிழன் யூடியூப் சேனலுக்காக உங்களை வந்து பேட்டி எடுக்கின்றேன். டென்மார்க்லேருந்து வந்திருக்கின்றோம். உங்களுடைய இந்த பனை வார நிகழ்வுகளில் என்ன மாதிரியான பொருட்களை காட்சிப்படுத்தியிருக்கின்றீர்கள்? எந்த மாவட்டத்தை இது பிரதிபலிக்கின்றது? தென்மராட்சி. ஓகே, தென்மராட்சியிலேருந்து உங்களுடைய சங்கத்தின் பேர்? தென்மராட்சி பனை வளர்த்தி கூட்டுறவு கொத்தன் பரணி. ஓகே, என்ன உங்களை உங்களுடைய சிறு அறிமுகத்தை சொல்லிக்கொண்டு இதை பற்றி இந்த பொருட்களை பற்றி ஒரு விளக்கங்கள் தாங்க. உங்களுடைய பேர் என்னண்ணா? உதயபவான். ஓகே, நீங்கள் என்ன அந்த பொறுப்பில் இருக்கின்றீர்களா? ஸ்டோ கீப்பர். ஓகே, இந்த எவ்வாறான பொருட்களை இங்கே நீங்கள் காட்சிப்படுத்தி இருக்கின்றீர்கள்?
நாங்கள் இந்த எங்களோட பனையில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை தான் காட்சிப்படுத்தி இருக்கிறோம். எங்களுக்கு அதுதான் இது. ஓகே, என்னென்ன ஒரு நீங்கள் இப்போ இங்கே நாங்கள் பக்கத்திலே பார்த்துருக்கின்றோம். அங்கே வந்து ஒடியல் மற்றது புழுக்கொடியல் வெள்ளம் இருந்தது. இங்கே வித்தியாசமாக ஒரு போத்தில் அடைச்சி வச்சிருக்கீங்க. பனம் பாணின்ற இது என்னது பாவிக்கிறது? இதைத்தான் நாங்கள் பனங்கட்டி ஆக்குறோம். கருப்பணியிலிருந்து உற்பத்தி செய்கிறோம். பனம் கருப்பணியிலிருந்து பனம் வெள்ளம் செய்கின்றீர்கள். இந்த பனம் பாணி வந்து இது என்ன இதுக்கு பயன்படுத்துவார்கள்? இதுவும் ஒரு இனிப்பு வகை. அது தேன் மாதிரியா? ஓகே, இது எவ்வளோ காலம் கட்டுப்போகாமல் இருக்கும்? ஒரு வருஷத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு இருக்கு. ஓகே, இது இந்த விலை என்ன மாதிரி? இது வந்து 350 ரூபா காப்போத்து. ஓகே, இப்போ நாங்கள் இந்த பனம் புழுக்கொடியல் மாவை இந்த பனம் பானியை விட்டு தேங்காய் பூ போடணுமா? ஓகே, எவ்வளோ எத்தனை ஒரு மூடி விட்டா காணுமா இல்லை ரெண்டு எடுக்கிறத பொறுத்து என்ன? நீங்கள் குறைச்சிட்டு இனிப்பு காணாட்டா சுகர் வருத்தம் உள்ளாக்கணும்னா சில பேர் குறைச்சி தான் முடியணும். ஓகே, உங்களோட தேவைக்கு ஏற்றவாறு விட்டு சாப்பிடுங்க. அங்கால என்ன பொருட்கள் இருக்குன்னு காட்டுங்களா? ஓகே, அந்த அரிச்சனை வந்து கோயில் அரிச்சனை செய்கிற 450 ரூபா. அதாவது வந்து நாங்கள் கோயிலுக்கு போய்களில் இப்போ பிளாஸ்டிக் பொருட்கள் கொண்டு தட்டுப்பாட்டு உடையும் என்பதற்காக வந்து இதுகளை எங்களோட பனையிலிருந்து அதோட பிளாஸ்டிக் எங்களுடைய சூழலுக்கு இது வந்து உப்பக்கூடிய பொருள். அதால் நாங்கள் கொண்டு போனோம்னு சொன்னால் இதில் இது நல்ல ஒரு நிச்சயமாக. நானும் வந்து இங்கே டென்மார்க்கில் வந்து இப்போ ஒரு 2 கிழமை ஆகுது. இந்த 2 கிழமையில் நான் பார்த்த விடவும் அல்ல எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருந்த இந்த பிளாஸ்டிக்கை எப்படி அகற்றுவது. ஏன்னா நானும் வேண்டி இருக்கிறேன். பிளாஸ்டிக் போத்தில் தண்ணி, பிளாஸ்டிக் பேக்கு இதை கொண்டு எங்கே எறியலாம்? எங்கே போட்டாலும் இப்போ சாரதார் கழிவறையில் போட்டாலும் உப்பக்கூடிய தன்மை இருக்கும். இதால் சூழலுக்கு எந்தவித மாசு இதுவும் பெறாது. அதாவது பனியால் நாங்கள் வந்து இதே இதாக நல்லபடியாக இவ்வாறான பொருட்களை மக்கள் வேண்டி பயன்பெற வேண்டும். உங்களுடைய சூழலையும் பாதுகாக்க வேண்டும். அடுத்தது அதில் ஒரு பெரிய ஒரு பெட்டி ஒன்று செய்து வச்சுக்கலாம். அது என்ன விடயங்களுக்கு பாவிப்போம்? இது வந்து நாங்கள் விசேஷங்கள் வீடுகளில் நடக்க நாங்கள் பலகாரங்கள் அதில் போட்டு வேண்டு. அதோட இப்போ ஒரு கோயிலில் வந்து மோதவியல் அல்லாட்டில் வேறு ஏதாவது பலகாரங்கள் செய்கிறாங்க. எல்லாம் சில சோறு அமைச்சு போட்டு செய்யக்கூடிய மாதிரி மற்றதாண்டால் இப்போ ஆவிகள் போகாமல் இருந்து பழதாகும். இவளுக்குள்ள வந்து சாப்பாட்டை நாங்கள் வச்சோம்னு சொன்னால் பழதாகாது. இந்த இது கடகம் ஒன்று சொல்லுவாங்க. கடகம் என்ன விலை? 1200 ரூபாய். இதுக்கு வந்து பிறகு இது வந்து வீட்டு உள்பாவனைக்காண்டபடியாக மட்டை வைக்காம விட்டு இருக்கிறோம். தோட்டத்தை வைக்க நாங்கள் பேரம் நல்ல பேரங்கள் இருக்கிறோம்னா மட்டை ஒன்றை வைப்போம். வச்சு இது வந்து ஓகே இதான் அந்த கடத்தின் சின்ன வடிவம். வெளியில் தோட்டங்களை பாவிப்பதற்கு வெளியில் மாட்ட விதைக்கை பட்டி நெல் போட்டு விதைக்கிறோம். அதாவது எங்களுடைய நெல் வயல்களில் நெல் விதைக்கும் போது இதில் வந்து பிடிச்சி வச்சிருக்கிறதுக்கு மிக இதாக இருக்கும். அதாவது சைட்டுகள் கிளியாது, அல்லாட்டு பிஞ்சு போகாது. இது நாங்களும் டஸ்ட்பின் கூட இதெல்லாம் தயாரிக்கிறோம். அதாவது கழிவுப் பொருட்களை போடுவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற சாமான். ஓகே அதாவது அங்காலே நாங்கள் வித்தியாசமாக பார்த்தேன்னு சொன்னால் அங்கே இது ஒரு என்னென்னு சொல்கிறோம், இதற்கான பேர் என்ன? மூடுபட்டி. சின்ன மூடுபட்டி. இதை வந்து சில பேர் வீடுகளில் காசு போட்டு வச்சிருப்பதற்கும் வச்சிருப்பார்கள். வேறு பொருட்களும் போட்டு வச்சிருக்கலாம். தூசுகள் படாமல் வச்சிருக்கலாம். ஓகே இது என்ன கூடை? இது வந்து கடை வாங்கி மாதிரி அந்த இது பொருட்கள் வாங்குவதற்கு கடையில் கொண்டு போகலாம். நாங்கள் வந்து பிளாஸ்டிக்கில் வாங்குற மாதிரி. இது வந்து சாய பொருட்களும் பாவிச்சிருக்கிறீர்கள். அதை அந்த வடிவமைப்புக்காக அது இதன் விலை என்ன இருக்கும்? 850 ரூபா. ஆனால் இதே பொருள் பிளாஸ்டிக் எடுக்கு 2000-3000 வரும். உண்மைதான். அது மேலே முக்கி போகிறதுக்கு வழிவகைகள் இது இயற்கையோடைய. ஓகே இங்கால சுலகு வைத்திருக்கிறீர்கள்.
இதே எங்களை பார்த்துருக்கோம். அந்த சுலகம் வந்து சமையல் அரிசிகளை உடைப்பதற்கு, மற்றது நெல் தூற்றுவதற்கு. அதிൻ്റെ விலைகள் என்ன போட்டு வைக்கிற ஒரு சுலகின்ற விலை 1000 ரூபா. 1000 ரூபாய். அது ஒரு தொழிலாளி தன் நேரத்தை பாவிச்சு இதை பின்னுவதற்கு எவ்வளோ நேரம் எடுக்கும் தெரியுமா? அவங்களை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு தொடர்ச்சியாக கொஞ்சம் நேரங்களில் நைட்டு அவையில் வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் நான் அதை செய்வேன். ஒரு 5 மணி பிடிக்கும் குறைஞ்சது. ஓகே, இது என்ன சாமான்? வீடுகளில் நாட்கள் வெத்தில போட்டு நட்டில் சின்ன ரேலான வைக்கிறாங்க. அதாவது பழங்கள் வைக்கலாம். பழைய காலத்தில் வெத்தில வச்சிருப்பேன். அதை விட இங்கால பானங்கள், இது வந்து ஆல்கஹால் குடி பானங்கள். பனை மரத்திலிருந்து எடுக்கின்ற கல்லை வைத்து வெனங்கல்லில் தயாரிக்கப்படுகின்ற பெயரை சொல்லுங்கள், எனக்கு இதில் பேர் தெரியாது. ஓகே, இதில் போட்டுக்கிற பனஞ்சாராயம். അതിൻ്റെ പെർസെൻറ്റേജ് 30% വേണം. ഇത് 33.5 ഇതിൻ്റെ പെർസെൻറ്റേജ് 33.5. அது அரைக்கன்னு சொல்லுவேன். அவங்க அரைக்கண்டது வந்து அந்த கம்பெனியோட பேரா? இல்லை சிங்கள பேர் என்று சொல்லி வச்சிருவா. சாராயத்துக்கு சிங்கள பேர் என்ன? இது 34 இதுன்ற பெர்சென்ட். நாங்கள் 3 ஐட்டம் உற்பத்தி செய்கிறோம். ஓகே, உங்களோட அதாவது இது வந்து தென்மராட்சியில் இருக்கின்ற பரணி வடிசாலை. ஓகே, பரணி வடிசாலை. ஓகே, ஆல்கஹால் வந்து உடல் நலத்துக்கு கேடு. ஆனாலும் வெளிநாட்டு உற்பத்திகளோட ஒப்படைகளை குடிக்க வேணும்னு நினைச்சால் எங்கள் நாட்டு உற்பத்திகளை எடுத்து குடியுங்கள். ஆனால் உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதுதான் நான் சொல்ல வேண்டிய விடயம். அதாவது குடியை நான் ஊக்குவிக்க மாட்டேன். இது இது விற்பனைக்கல்ல. இது வந்து காட்சிக்காக இங்கே எழுதியிருக்கிறேன். கவுண்டர் இங்கே லட்சுமி காட்டுக்கு இந்த கரையை போட்டிருக்கிறோம். அதை வந்து இங்கே வச்சு விற்க செய்யலை. இதை வந்து காட்சிப்படுத்துவதற்காக செய்திருக்கின்றனர். ஓகே, அதை விட இயற்கையாக பாவிக்கின்ற சோடா வகைகள் இங்கே இருக்கின்றது. இது பெனங்கல்ல? அதுவும் பெனங்கல்ல. ஓகே ஓகே, பெனங்கல். ஓகே, இதுலேயும் ஆல்கஹால் இருக்கு. 4%. நார்மலாக ஒரு பியர்ன்ற இது இருக்குமா நினைக்கிறேன். ஓகே, பெனங்கல் வந்து பனையிலே வருகின்ற ஒரு பானம் மேலே மேலே அவர்கள் பாலையை சீவி கட்டி அதில் துளி துளியாக வருகிற அந்த பானம் தான் அந்த பெனங்கல். இது பிள்ளைகளுக்கு விளங்குமே தெரியாது. இதை இப்படி தான் செய்வார்கள். அதை விட அங்கே இருக்குது. இதுதான் இந்த முக்கியமான சாமான், பெனங்காய். இது வந்து பனையிலிருந்து ஒரு பூ முதல் வந்து நொங்கு வந்து நொங்காக மாறி நொங்கு சிறு சீக்காயாக வந்து அது அப்புறம் பெனங்காய் வந்து பெனம்பழமாக வந்து அந்த பெனம்பழத்திலேருந்து பெனஞ்சாறு, பெனங்களி, பெனஞ்சூஸு. இது வந்து இப்போ நார்மலாக நாங்கள் சோடா பண்ணி குடிக்கிற மாதிரி கேஸ் இல்லை. இந்த பனம்பழத்தை வந்து தரமான முறையில் பதனிட்டு இந்த போத்தல்கள் அடைத்து விற்கின்றார்கள். எவ்வளோ காலம் கெட்டு போகாமல் இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு இந்த பானம் வந்து கெடாமல் பாதுகாக்கப்பட்டு இருக்கும் இந்த போத்தலில். நான் ஏற்கனவே அங்கே இடத்துல குடிச்சு பார்த்துருக்கேன். மிகவும் நன்றாக இருக்கிறது. இதை வேண்டி நாங்கள் இந்த மக்களை ஊக்குவிக்க வேண்டும். வேண்டி பருகுங்கள். இது வந்து இயற்கையோடு சம்மந்தப்பட்ட பானங்கள். உடல் நலத்துக்கு எந்த வகையான கருதியும் இராது, தீங்கும் பெறாது. எங்கள் மக்கள் தான் இப்போ எங்களுடைய மக்களை ஊக்குவிக்க வேண்டும். தயவுசெய்து இதை வேண்டி பருகுங்கள். இங்கே கீழே பார்த்தீங்களா தெரியும், இடியப்ப உரல், மற்றது திருகணை, அகப்பை, அதே ஒரு சின்ன கூடை இங்கால நீத்துப்பட்டி வச்சு கிடக்கு. இது மூடல்னு சொல்லலை, என்னன்னு சொல்லுது? இல்லை இல்லை இல்லை, இந்த சின்ன ஊமல்னு சொல்கிறது. ஊமல்னு சொல்கிறது கொட்டப்பட்டி. இதில் பெரிய அந்த ஊமல் பட்டியல்லாம் சொல்கிறது இல்லைண்ணா. எங்களோட அப்பா எல்லாம் வச்சுருந்தவர் சின்ன சின்ன மூடல் பட்டியல் அப்படி சின்ன பேக்குகள்.
நிச்சயம் உன்னை பார்க்க பழைய ஞாபகங்களை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. எங்களுடைய மூதாதையர் வைத்து பாவித்தவர்கள் இப்போ நீங்கள் திரும்பவும் அதை காட்சிப்படுத்துவது எங்களுடைய இளம் சமுதாயத்துக்கு இது ஒரு மிகவும் ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு இடம் அவர்களுக்கு எடுத்து காட்டுறதுக்கு இங்கே வச்சது. நன்றி என உங்களை நேரத்தை பாவிச்சு எங்களுக்கு விளக்கம் தந்ததுக்காக நன்றி. நாங்கள் அங்காலே அடுத்த ஹோட்டலில் போய் பார்ப்போம். ஓகேண்ணா, நன்றி. காட்சி பொருட்கள்லாம் இங்கே வைக்கப்பட்டுள்ளது. அடுத்த கொட்டைக்குள் செல்வோம். இந்த 4வது கொட்டைக்குள்ளும் பனை சம்மந்தப்பட்ட பொருட்கள் தான் வைக்கிறார்கள். அதை நாங்கள் போய் பார்ப்போம். பாருங்கள். வணக்கம்ண்ணா. நாங்கள் வந்து யூடியூப் சேனலுக்காக இங்கே நடக்கின்ற எல்லா காட்சிப்படுத்தப்பட்ட பொருட்களை பார்ப்பதற்கும் உங்களுடைய ஒரு சிறு நேர்காணல் ஒன்றை கேட்பதற்கும் வந்திருக்கின்றோம். டென்மார்க் தமிழன் பாலஸ் இந்த யூடியூப் சேனலுக்காக வந்திருக்கின்றோம். உங்களுடைய சிறு அறிமுகத்தை சொல்லிவிட்டு இங்கே என்னென்ன காட்சி பொருட்கள் இருக்கின்றன காட்டு. எனது பேர் தனபாலசிங் ரூபன். நான் பூநகரி பயணத்தின கொண்டு வச்சாங்க அதில் ஒரு மேற்பார்வையாளர் இருக்கிறேன். வருடம் இந்த காட்சிப்படுத்தல் இங்கே நடைபெறுகிறது. அதில் எங்களுடைய உற்பத்திகளை நாங்கள் இங்கே கொண்டு வந்து சந்தைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். பிரத்யேகமாக மற்றவர்களோட ஒப்படைக்கில் என்ன மாதிரியான காட்சி பொருட்கள் இருப்பது என்று நீங்கள் சொல்லுங்கள். இந்த பனை வெள்ளங்கள் இப்படியான ஒரு காட்சிப்படுத்துகிறது. கள்ளக்காரம், பனை வெள்ளம். ஓகே, அதாவது உங்களுடைய அந்த உற்பத்தி சாலை அல்ல உற்பத்தி செய்கின்ற இடத்தில் எத்தனை பேர் அங்கே வேலை செய்கிறாங்க? கிட்டத்தட்ட இப்போ கிளர்ச்சி சங்கத்தை பொறுத்தவரையில் 150 பேர்கிட்ட வேலை செய்யணும். இந்த ஃபேக்டரியில் வந்து கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேற்பட்ட வேலை செய்யணும். கிட்டத்தட்ட 170 பேருக்கிட்ட இந்த 150 பேரில் அந்த 20 பேர் கண்டாவலை. ஓகே, எனக்கு கிட்ட அந்த பொருட்களை ஒவ்வொன்றையும் எடுத்து காட்டுங்கள் பாப்பா. இது வந்து அந்த 17 வந்து அடைய வச்சு எடுக்கிற கள்ளக்காரம். ஓகே, அந்த நாங்கள் கற்கண்டு பனங்கற்கண்டு. இப்போ நார்மல் வந்து சுகர் வந்து கரும்பில் எடுக்கிற மாதிரி இதில் கற்கண்டில் பனம் வெள்ளத்தில் எடுக்கிறது. இது ஒரு கிராமில் இருக்குது. இது 100 கிராம் அப்படி. கற்கண்டு தான். இது இல்லை, இது வந்து வெல்லம். வெல்லம் ஒரு விலை. இது 650 ரூபா. அதெல்லாம் பனை வெல்லம் தானே? இதெல்லாம் ஒரு கிலோ ஒரு கிராமில் இருக்குது. அரை கிலோ, இது 1/4 கிலோ. இதெல்லாம் அந்த வடிவம். ஓகே, இது அதே பனம் வெள்ளத்தை பானியாக செய்திருக்கிறீங்களோ? இதில் இருந்தால் நம்ம இந்த வெல்லம் செய்கிறோம். ஓகே, என்ன பேர் எழுதிருக்கு? கண்டாவளை பனம் பானி. ஓகே, இதை எதற்காக பயன்படுத்துவார்கள்? இது வந்து இந்த பானோட சொட்டி சாப்பிடலாம். தேன் என்ற தன்மை. மோதகங்கள் கொழுக்கட்டை செய்யறா பயருக்கு இது இருக்குல்ல, தேங்காய் போய் இதை ஊற்றி போட்டு சர்க்கரைக்கு பதிலாக இதை பாய்க்கலாம். அவ்வளோ இனிப்பாக இருக்குமா? நல்ல இருக்கும். கொஞ்சம் காணும் அந்த சிறப்புன்னு சொல்லுவாங்க. சிறப்பு அந்த இதா மாதிரியா? அப்படியே இனிப்பு சொல்றீங்க. இல்லை, இது வந்து இதுக்கு பயன்படுத்தாங்க, உணவுக்கு பயன்படுத்தாங்க. சரி, இதில் என்ன சாமான் இருக்குது? இது வந்து ஒடிகல்மா. ஓகே, இது புழுக்கொடிகல்மா. ஓகே, இதை பேக்கெட்டில் அடைக்கிற பதிலாக பிளாஸ்டிக் பொட்டியில் வச்சு. ஆமாம். அங்கால என்ன இருக்குது? இதுவும் பானி தான். ஒரு பெரிய ஓகே. இது பனங்காளி. பனங்காளி என்னது பயன்படுத்துவார்கள்? இது பலகாரம் சுடுவாங்கல்ல, பனங்காய் பனியா. அதே ஊற்றி மாவு போட்டு குழச்சிட்டு அந்த வெள்ளை மாவு போட்டு குழச்சி போட்டு சின்ன உருண்டையாக போட்டு அந்த வேப்பன் மாதிரி வருமே. அது என்ன விலை? அது இது 300 ரூபா ஒரு போத்து. முதல்ல எவ்வளோ கிட்டத்தட்ட எத்தனை வெங்காய பணியாரம் செய்யலாம்? ஒரு கிலோவுக்கு போடலாம். 1 கிலோ மா போடலாம். போடலாம். அது பேருந்து செய்கிற அதின் அளவை பொறுத்து தான் எத்தனை பணியாரம். இதெல்லாம் வந்து ஒரு இதை ஒன்று செய்திருக்கிறேன். சாக்லேட் மாதிரி கச்சான் இருக்குதானே, கச்சானை போட்டு செய்திருக்கேன். நல்ல 50 ரூபா விற்கிறோம். சரி. அங்காலே ஒடியல் இது நாங்கள் பார்த்த பொருட்கள் தான். இது என்னென்னா சீனி தான் இதுக்குள்ள போட்டு இதன்ற. நாங்களும் இந்த வெல்லம் இருக்கு. என்ன சாமான்? பிஸ்கெட், கச்சான் பிஸ்கெட். அந்த கச்சானில் செய்கிற பிஸ்கெட்டுக்கு இதுக்குள்ள சீனிக்கு பதிலாக வெல்லம் போட்டு செய்யும். பனை வெல்லம். நல்ல விஷயம், நல்ல விட மக்கள் அங்காலே பார்ப்போம். திருவேலையை வச்சுருக்கிறீங்களா? அதோட அதே பொருட்கள் மாதிரி தான் இது வந்து. ஓகே, அதாவது அர்ச்சனை செய்கிற இதுக்குள்ள இது வச்சுருக்கீங்க. பெனங்கட்டி. ஏன்னா பெனங்கட்டியை இவ்வாறும் பாதுகாக்கலாம். நீங்கள் வீட்டில் வேண்டி கொண்டு வச்சால் பெனங்கட்டியை இப்படி வச்சுட்டு பெனை ஒளியாலவே பழுதாகாது. அதாவது இப்படி இலையானங்களும் வைக்காத இப்போ மூடி வச்சு விடலாம். அடுத்தது இங்கால பாய் வந்து ஒவ்வொரு அளவில் இருக்கின்றது.
இது வந்து எத்தனை மீட்டர் அல்ல எத்தனை அடி? இது 3.5 அடி. 3.5 அடி நீளம், அகலம் அகலம் 2.5. 2.5 அடி. இப்போ ஒரு ஆள் படுக்கக்கூடியது. பழக்கம். இது வந்து சம்பு புல்லில் இதுன்றது என்ன? ஓகே, இயற்கையிலே செய்யப்பட்ட இது. ஓகே, பனை சார்ந்த பொருள் இல்லாட்டிலும் இயற்கையாக செய்யப்பட்ட பொருட்கள் என்று காட்டினோம். அதே மாதிரி இது. ஆனால் இங்கால பனை ஓலையில் செய்த பாய் இது. இந்த பாய் வந்து இதில் வந்து 1 இல்லை 2 3 4 5 ஒரு 5-6 பாய்க்கிட்டே இருக்கேன். இது நான் ஏற்கனவே உங்களுக்கு அங்கே காட்டியிருக்கிறேன். விசிறி வந்து பழைய காலத்தில் மக்கள் சேர்மனில் கட்டில் படுத்துக்கொண்டு எப்படி விசிறி கொண்டு படுக்கணும். நான் அப்போ மின்சார பொருட்கள் மின்சாரத்தில் இயங்குகிற ஃபேனோ ஒன்றும் இல்லை. இப்போது ஃபேன் அதுகள் வந்திருக்கின்றது. வேறு ஆனால் பிரத்யேகமாக இது என்ன சாமான் இது? மா அவிக்கிறது. ரைட். இப்போ நீத்துப்பட்டிக்கு அதெல்லாம் இதே பயன்படுத்தணுமா? அதுக்கும் நீத்துப்பட்டிக்கும் இதுக்கு முறையில் என்ன வித்தியாசம்? இது கொஞ்சம் ஸ்ட்ராங் என்ன? ஓ, மா வாட்டுறதுக்கா? இது தொப்பி. ஓகே, நன்றி. ஆனால் நீங்கள் இவ்வளவு நீண்ட நேரமாக உங்களுடைய நேரத்தை பாவித்து இந்த ஒரு விளக்கம் தந்ததுக்காக நன்றி. இது வந்து உங்களுடைய பூனேரி மாவட்டத்திலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை பூனேரி பழைய கிளிநொச்சி 3 மாவட்டங்களையும் நீங்கள் பிரதேசங்களும் மாவட்டம். ஓகே, நீங்கள் அந்த 3 பிரதேசங்களையும் பிரதிநிதிப்படுத்தி கொண்டு வந்த பொருட்களை காட்டியிருக்கின்றீர்கள். அங்குள்ள மக்களும் சரி அல்லது வெளிநாட்டில் வாழும் மக்களும் சரி இவ்வாறு பொருட்களை பாருங்கள். நீங்கள் அங்கேருந்து வேணுமென்றால் உங்களை தொடர்பு கொண்டு வேணுமென்றால் அதை அனுப்பி வைப்பீர்கள். அப்படியே உங்களோட அதாவது சங்கத்துக்கு 2 கான்டாக்ட் நம்பர்கள் ஏதாவது இருக்கா? டெலிஃபோன் நம்பர் அது என்ன தெரியுமா? சொல்லலாம். 077 98 93 769. அங்கே அந்த ஜெனரல் மேனேஜர் அவர் அதை அந்த டெலிஃபோனுக்கு அடித்து அவர் உங்களுக்கான பொருட்களை அனுப்பி வைப்பார். அதாவது பூனேரி மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம், மற்றது கிளிநொச்சி, பளை, பூநகரி. இந்த 3 பிரதேசங்களையும் பிரதிநிதிப்படுத்துவதாகத்தான் இந்த காட்சி பொருட்கள் அமைந்திருக்கின்றது. நன்றி அண்ணா. நாங்கள் அடுத்த இடத்துக்கு செல்கின்றோம். ஓகே மக்களே, இங்கே 5வது கொட்டகைகளை மிகவும் வித்தியாசமான முறையில் இங்கே வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த கொட்டகையை பாருங்கள். இந்த கொட்டகையில் வந்து எழுதப்பட்டுள்ள விடயம் பனைவார கண்காட்சி யாழ் கொத்தணி 2024. இங்கே இதை பார்த்தால் எனக்கு பழைய காலத்தில் விளையாட்டுப் போட்டிகளில் முன்னிக்கே செய்கின்ற அந்த கவுசன் சொல்லுவோம், அந்த பிளானில் செய்திருக்கின்றார்கள். வித்தியாசமாக தங்களுடைய நேரங்களை பயன்படுத்தி எனக்கு ஏற்கனவே எங்களுடைய சபாத்தான் சொல்லியிருக்கிறார் எவ்வளவு நேரங்களை இங்கே பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்று பாருங்கள். உள்ளே பார்க்கலாம் எவ்வாறு. இங்கே பாருங்கள், இது வந்து தென்னை பூவில் இருந்து எடுக்கப்பட்ட பாலை கட்டப்பட்டுள்ளது. இயற்கையில் தான், எல்லாம் இயற்கையாக தான் இருக்கின்றது. அது தென்னை பனை ஓலையில் பின்னப்பட்ட அந்த வடிவு கிரில் வீடுகளுக்கு முன்னே வீட்டில் இருக்கின்ற பிளானில் தான் இருக்கின்றது. அதுக்கு முன்னர் இங்கே கீழே பார்த்தால் தெரியும் ஒரு திண்ணை பழைய காலத்தில் முறையிலே செய்திருக்கின்றார்கள். மிகவும் அழகாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. பாக்கு வெட்டி அந்த தாம்பாளத்தில் வைத்து வெத்தில பாக்கு வெட்டி வச்சு கிடக்கு. அங்கே பக்கத்தில் புகையிலையும் வைத்திருக்கின்றார்கள். எங்களது முன்னோர்கள் இவ்வாறு தங்களுடைய ஓய்வு நேரங்களில் இதை அருந்தி கொண்டு அங்கே தங்களுடைய திண்ணையில் இருந்து தான் இதை அதாவது தங்களுடைய நேரத்தை கழிப்பார்கள். ஓகே, இங்கே வந்து இருக்கின்றவர்களை நாங்கள் ஒரு சிறு பேட்டி என்று அழைப்போம். அண்ணா வணக்கம். யார் இங்கே இதுக்கு பொறுப்பாக இருக்கின்றீர்கள்? வணக்கம். ஓகே, இந்த கொட்டகைக்குள் எந்த மாவட்டத்தை? யாழ்ப்பாணம் பனையநாள கூட்டுறவு கொத்தணி என்று சொல்லி 6 சங்கங்கள் இதில் உட்பட்டிருக்கணும். ஓகே, அந்த சங்கங்களுடைய விவரங்கள். யாழ்ப்பாணம் பனையநாள கூட்டுறவு சங்கம், அரியாலை பனையநாள கூட்டுறவு சங்கம், வேலனை பனையநாள கூட்டுறவு சங்கம், ஊராத்துறை பனையநாள கூட்டுறவு சங்கம், கோப்பாய் பனையநாள கூட்டுறவு சங்கம், அண்ணலதி 6 சங்கங்களை ஒன்று சேர்ந்ததான் யாழ்ப்பாணம் கொத்தணி என்று சொல்லி அது. ஓகே, உங்களோட ஒரு சிறு அறிமுகம் சொல்லுங்கள். நீங்கள் உங்களோட பேர் என்ன? என்னோட பேர் ஆர்மோன் சிவரேந்திரன். நான் அந்த வேளாண் பனையநாள சங்கத்தில் 1986ஆம் ஆண்டுலேருந்து இன்று வரைக்கும் கடமையாற்றி கொண்டு வருகிறேன். இது எங்களுக்கு இந்த ஃபேக்டரி 2018ஆம் ஆண்டு நல்லாட்சியர் சங்கம் இதனால் எங்களுக்கு ஒழுங்குபடுத்தி திறக்கப்பட்டது. அதாவது பனங்களி உற்பத்தி நிலையம் என்று சொல்லி இந்த பனங்காய் விழுகிற அது வேளாண்மையில் இருக்குதா? அது வேளாண்மையிலே இருக்குது எங்கிட்ட ஃபேக்ட்ரி. ஓகே, ஆனால் இந்த எவ்வாறான இந்த பொருட்களை நீங்கள் இங்கே உற்பத்தி செய்து கொண்டு வந்திருக்கிறீர்கள்? எங்களுக்கான அந்த பொருட்களை பற்றி ஒரு சிறு விளக்கங்கள் தாருங்கள். பனம்பழத்திலேருந்து நாங்கள்
அந்த சீசனுக்கு தான் வேறு 3 மாத அந்த சீசனுக்குள்ள நாங்கள் ஒரு 50,000-60,000 பல சீசன் எடுப்போம். எடுத்து அதை களியாக்கி மிஷினரி மூலம் களியாக்கி அந்த பெரம்பலை இருக்குத்தானே அந்த கொட்டைன்னு சொல்கிறது பெரம்பலை கொட்டை அதை நாங்கள் அந்த 50,000 பீஸையும் ஒரு இடத்தை பாத்தியாக போட்டு அதில் வர புழுக்கொடிகள் கொட்டையை போட்டு பனங்கிழங்கு வரும். அதுக்கப்புறம் நாங்கள் பனங்கிழங்கு எடுத்து அவிய வச்சு அப்படியே பச்சையாகவும் கொடுக்குறோம். நாங்கள் இல்லாடி புழுக்கொடியல் போட்டு புழுக்கொடியல்மா இது அவித்தால் புழுக்கொடியல் அவிக்காட்டில் பச்சை ஒடியல் இது அவிக்காத ஒடியல்மா இது அவிச்சா புழுக்கொடியல். இந்த புழுக்கொடியல் அது வந்து என்னென்ன பொருட்கள் செய்வதற்கு பயன்படுத்தப்படும்? கூழ் காய்ச்சறது கூழ் மற்றது புட்டா வைக்கலாம் வேணாம் இது அவிச்சு செய்தன்னு சொன்னால் இதை சீனி தேங்காய் போட்டு குழைச்சி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். அது நான் சாப்பிட்டுருக்கிறேன், அதையும் சாப்பிட்டுருக்கிறேன். பனம்பழத்தில் ஏமா செய்திருக்கிறேன். ஓகே, அது என்ன எவ்வாறு செய்வார்கள்? அதை பனம் பழத்தை எடுத்து என்ன செய்கிறது? ஓகே, விளக்கமாக இங்கே அக்கா சொல்லுங்கள். பனங்களி எடுத்து ஜாமுக்கு காய்ச்சும் சீனி பானி காய்ச்சி அப்போ அந்த பனங்களியை காய்ச்சும் சீனியும் போடணுமா? சீனி மற்றது சிட்டிக் அசிட்டும் போடணும். ஓகே, செயற்கையான அந்த பானமும் விடணும். என்ன அதை நீண்ட நாள் பாவனையில் வச்சிருப்பதுக்காக. எவ்வளோ இப்போ நீங்கள் ஒரு லிட்டர் பனம்பாளி எடுத்தால் எவ்வளோ சீனி போடணும் அதுக்கு? அது உங்களை படிக்க தெரியாதா? ஓகே, நீங்கள் அவங்க செய்கிறது வேற, உங்களுக்கு தெரிந்த விடத்தை சொல்கிறீங்க. ஓகே ஓகே, அந்த போடுற மூலப்பொருட்கள் உங்களுக்கு தெரியும். அதாவது சீனி, சிட்ரிக் அசிட், பனம் களி விட்டு காய்ச்சணும். காய்ச்சி போட்டு அதை எடுக்கிற அந்த பதார்த்தம் தான் ஜாம். ஓகே, அதாவது ஜாம் செய்ய தெரிந்தவர்கள் நிச்சயமாக அவர்களுக்கு விளங்கும் இது எவ்வாறு செய்வதுண்டு. இதுவும் ஒரு நல்ல விடயம்தான். என்னென்னு கேட்டால் கூடுதலான பொருட்கள் வந்து பனை மரத்திலேருந்து எடுக்கப்பட்ட பொருட்கள் கிடைக்கிற சில நேரங்களில் அதை நீண்ட நாள் பார்ப்பதற்காக சில செயற்கையாக போடுகின்ற பதார்த்தங்கள் போட வேண்டி வரும். இதுவும் பானி பினாட்டுன்னு சொல்கிறது. இதுவும் அந்த நாங்கள் பினாட்டு இருக்குது தானே, பினாட்டை பீஸ் ஆக்கி இதை வந்து கருப்பணி இருக்குது தானே, அந்த பானி வெள்ளமடி பினா அந்த பானியெல்லாம் கலந்து நச்சீரங்கள் பெருஞ்சீரங்கள் எல்லாம் போட்டு தான் அதை மிளகு. ஓகே, இது ஒரு மருத்துவ குணம் நிறைந்த பொருளாக பயன்படுத்தலாம். அதோட இங்கே என்ன உள்ளுக்குள்ள இருக்குன்னு எழுதியிருக்கிறேன். அந்த உள்ளடக்கம் வந்து நீங்கள் பார்த்தீங்களா தெரியும் என்னென்ன பொருட்கள் இருப்பதுண்டு. ஓகே, நான் வாசி சொல்கிறேன். என்னென்னு கேட்டால் அதில் வந்து புரோட்டீன், ஃபேட், சுகர் எவ்வளோ இருக்குது, விட்டமின் பி, விட்டமின் சி, கால்சியம், மக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் அன்று போன்ற பொருட்கள் இருக்கின்றது. நிச்சயமாக ஒரு உடல் நலத்துக்கு ஆரோக்கியமான பொருட்களாகத்தான் இது இருக்கின்றது. நீங்களும் வேண்டி பயன்பெறுங்கள். இங்கே இருப்பது பெனாட். இந்த பெனாட் வந்து பனங்களியில் இருந்து தயாரிக்கப்பட்ட ஓகே, நீங்கள் அதில் பார்த்தீங்களா தெரியும் எவ்வாறு செய்யணுமெண்டு. அது வந்து பனங்களியை நீங்கள் பாருங்கள் பாயில் போட்டு அதில் வச்சு அது ஒரு உயரமான பகுதியில் தான் வச்சு கிடக்கு. அதில் நிச்சயமாக ஒரு கிழமைக்கு போடுவேன் காய. அந்த பெனாட்டு செய்கிறேன்னா இது இந்த பெனம் பழத்தை எடுத்து அதில் அந்த சாறை எடுத்து அந்த ஓலையில் பெரிய ஒரு பனை ஓலையில் செய்யப்பட்ட பாயில் போட்டு ஒரு கிட்டத்தட்ட 1-1.5 சென்டிமீட்டர் உயரத்துக்கு அந்த களியை ஊற்றுவார்கள். அந்த களி வந்து ஒரு வாரமாக அதில் கிடந்து காய்ந்து இவ்வாறு எடுக்கப்படுகின்றது. இந்த நிறத்தில் வெறும் அதை சிறு சிறு இதாக எடுத்து சாப்பிடலாம். அல்லாட்டி ஒரு சின்ன தடியில் சுற்றி சூப்பி தடி மாதிரி பழையாக்கள் பாவிப்போம். அப்படித்தான் பாவிப்பினோம். இங்கே மேலே இங்கே கொட்டையை பாருங்கள். சைட்டுக்கெல்லாம் பனை ஓலையில் தான் அந்த கொட்டகையை அமைத்திருக்கிறார்கள். மேலே கூரைக்கு பனை ஓலையில் செய்யப்பட்ட அந்த பாயால் படம் மாதிரி போட்டு கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 7, 8, 10 பாய் போட்டிருக்கோம் ஒரு பக்கத்துக்கு. அதில் முழுக்க பெனம்பொருளில் செய்யப்பட்ட பொருட்கள் தான் இங்கே பாவிக்கப்பட்டுள்ளது. இங்கால பார்ப்போம் வாங்க. வணக்கம். இங்கால என்ன பொருட்களை நீங்கள் காட்சிப்படுத்தியிருக்கீங்க? பனை சார்ந்த பொருட்கள் தான். பனை சார்ந்த பொருட்கள் சொல்லுங்களா, என்னென்ன பொருட்களை நீங்கள் இங்கே வச்சுருக்கீங்க? இது என்ன பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூட பிள்ளைகளுக்காக? ஓ, ஆனால் இதுவும் பனையோலையில் தான் செய்யுது. ஃபுல்லாக பனையோலை நல்ல வடிவாக இருக்குது. இங்கே பாருங்க, நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இது சின்ன பிள்ளைகள்
பாவிக்கிறதுக்கான பென்சில் பேனியல் வச்சு பாவிக்கிறதுக்கான பெனல் கூசன் சொல்லி நாங்கள் டென்மார்க்கில் பேர் சொல்லிடுவோம். என்னென்னு நீங்கள் இதுக்கு என்ன பேர் கொடுத்துருக்குறீங்க? பர்ஸ் இங்கிலீஷ் சொல். இதுக்கு நீங்கள் தமிழ் ஒரு சொல்ல கண்டுபிடிங்க. கைப்பாய் உடனே வந்துவிடுது. கைப்பை என்று சொல்லிக்கலாம். அது எல்லாம் கைப்பை தான். இதுவும் கைப்பை தான். இது இங்கால சொல்லாக இது என்னது பயன்படுத்துவீர்கள்? ஓகே நார்மலாக இந்த வடிவத்தில் தான் இப்போ வந்திருக்கு. புட்டா வைக்கிற மெட்டலில் இருக்கிறது. இப்போ நீங்கள் பனி இப்போ ஓலையில் வேஞ்சு இதாண்டு வச்சுக்கலாம். என்ன பின்னி இது புட்டா வைக்கிறதுக்கு பயன்படுத்தலாமா? மற்ற வேறு வெத்தில வைக்கலாம், பழங்கள் வைக்கலாம். பிளாஸ்டிக்கை விட அதோட பிளாஸ்டிக் எங்களுக்கு நான் இங்கே வந்ததிலே பெரிய ஒரு பிரச்சனையாக தான் இருந்தது. என்னென்னு கேட்டால் நாங்கள் அங்கேருந்து வந்து தண்ணி பிரச்சனைன்னு யோசிச்சு பிளாஸ்டிக் போத்தில் வேண்டுவோம். அது போத்தில் வேண்டி அடுக்கி அதை கொண்டு எறிகிறது. எங்கே எறிகிறது? பிளாஸ்டிக் பேக்கை வேண்டி அதை எங்கே எறிகிறது? ஏன்னா அப்போ அந்த தரப்படுத்துறதுக்கான இல்லை அகற்றுவதற்கான வழிமுறைகள் இங்கே இல்லை. அப்போ இவ்வாறான பொருட்கள்னு சொன்னால் நாங்கள் அங்கே குப்பையில் போட்டாலும் அது மங்கி போகும். எங்களுக்கு அது ஒரு பசலையாக வரும். நிச்சயமாக மக்கள் இப்படியான வெளிநாட்டு பொருட்களை வேண்டி அதை என்ன செய்வதுன்னு தெரியாமல் திகைச்சு கொண்டு இருக்கிறது பதிலாக இந்த பொருட்களை வேண்டி பயன்படுத்தினால் நாங்கள் அதை பற்றி எந்த யோசனையும் இல்லாமல் எங்களுடைய மண்ணிலே போட்டுள்ள எங்களோட மண்ணும் பலமாகும். இதை நாங்கள் எல்லோரும் கவனத்தில் எடுக்கணும். நிச்சயமாக நாங்கள் காலம் எழுமினால் இதைத்தான் யோசிக்கிறோம். இந்த பிளாஸ்டிக் பேக்கு இங்கே எறிகிறது இங்கே வந்த இடத்துல இங்கே. ஓகே, இதே வந்து புட்டுக்குழல் புட்டு டேஸ்டாகவும் இருக்கும். நிச்சயமா இது வந்து என்ன சாமான் பாவிச்சிருக்கிறான்னு சொல்லுங்க. மூங்கில். இதுக்குள்ள என்ன இருக்கு? துணி. ஓகே, சிரட்டையில் செய்து ஓட்டை போட்ட என்ன கிளுக்கு தடையாக இருக்கும். சில பேர் வந்து எனக்கு நிலையா சில பேர் ஈக்கல் நடை பனையோல ஈக்கு போட கொஞ்சம் வேலைக்காவியம். இது ஓகே, கழிவுப் பொருட்களை போடுவதற்காக பாவிக்கப்பட்ட அல்ல செய்யப்பட்ட இந்த பனையோலையால் செய்யப்பட்ட இந்த கூடை மிகவும் அழகாக வெவ்வேறு நிறங்களை பாவித்து செய்திருக்கின்றார்கள். வடிவாத்தான் இருக்கின்றது. பிளாஸ்டிக் பாவிக்க பதில் இதை பாவியுங்கள். என்னென்னு கேட்டால் அதை எங்கள் உடல் நலத்துக்கு கேடு, மங்கி போகாது. எங்களுடைய சின்ன கரண்டி நாங்கள் நேற்று போய் பிளாஸ்டிக்லேயே மேலே மெட்டலில் வேணாங்கள். அது கருத்தும் போகுது அடிக்கடி. விலை குறைந்த பொருட்களாக வேண்டிக்கல. இதை வேண்டி பாவித்தால் அளவாக இருக்குது. உடல் நலத்துக்கு நல்லது. இயற்கை சூழலை பாதுகாக்கும். நிச்சயமாக மக்களே இப்படியான பொருட்களை வேண்டி பாவியுங்கள். எங்களால் பலகாரம் சுடுவதற்கு ஓட்டை போட்டு எண்ணெய் வடித்தெடுக்கிறார்கள். அது பொரியல் ஏதாவது செய்கிறதுக்கு சிரட்டையில் தான் செய்துடாக்கு. இப்போ தான் முதல் நான் இதை பார்க்குறேன். நார்மலாக அகப்பையில் இதெல்லாம் பார்ப்போம் இது. ஆனால் இங்கே வந்து இதில் பார்த்தா தெரியும் ஓட்டை போட்டு கிடக்கு. பலகாரம் சுடுவதில் அது ஏதாவது பொரித்து எடுப்பதற்கு எண்ணெய் வடித்து எடுக்கலாம். இது என்ன விலை? இது விலையெல்லாம் 200 ரூபா. இது 90 ரூபா. ஓகே, இது என்ன நீளமாக பெருசாக இருக்கிறதுக்காக இல்லை ஓட்டை போட்டதுக்காக விட அதுக்கு பாவித்த நேரங்க. ரைட். இங்கே பாய் இருக்குது. இதுக்கு என்ன பேர்? இதுவும் பேர்ஸ் தான். இதுக்குள்ள தான் காசு வைப்பினோம் பழைய காலத்தில். மணி பேர்ஸ். அது மடி பேர்ஸ். ஓ, மடி பேர்ஸ். இங்கே சரி வச்சுருவேன். சில பேர் இதுக்குள்ளே வச்சுருக்கிறோம் பெண்கள் என்றால். ஆண்கள் இது பாவிக்கிறவரா வேணும். இப்போ பல பேர் அங்கே சந்தைகளில் வச்சிருப்பார்கள் நினைக்கிறேன். உங்களை வயதான மூதாட்டிகள் என்ன. இது பெரிய ஒரு பாத்திரத்தில் சாப்பாடை செய்து விட்டு மூடுவதற்கு. மேசையில் சாப்பாடு வச்சு கேட்டது எங்கே சார் தான். மேசையில் நாங்கள் இப்போ கணக்க சாப்பாடு செய்து போட்டு இலையான் வைக்க விடாமல் மூடி விடலாம். இது என்ன விலை? இது 3000. ஓகே, நல்லா மிகவும் அழகாக செய்திருக்கிறார்கள். அதுக்கு பாவித்த நேரங்களை தான் நாங்கள் யோசிக்க வேண்டும். இது வந்து இது பனையில் எதையும் செய்து மரம் வேணும். அதாவது முதுகு சொறைகிறேன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், முதுகில் கடித்தால் சில நேரங்களை தெரிஞ்சு வீட்டுக்காரரை கேட்டால் அதை செய்யாத நாங்களே சொரிஞ்சு கொள்ளலாம். இடியப்ப தட்டு இது தொப்பி. அதாவது நல்ல காத்தோட்டமாக இருக்கும் போட்டால்.
வெயிலே தாங்கக்கூடியதாக இருக்கும். என்ன நல்ல இங்கே அதாவது இப்போ இருக்கிற வெயிலுக்கு இதை போட்டுக்கொண்டீங்க நல்லா இருக்கும். அது விசிறி அங்கே வெவ்வேறு நிறத்தில் பார்த்தோம். இந்த விசிறியில் அங்கேயும் இருக்குது. அதுக்கும் இதுக்கும் ப்ரைஸ் வித்தியாசம் என்ன? அது வந்து 400, இது 200 ரூபா. ஓகே மக்களே, இங்கே பாருங்கள், இங்கே வந்து எங்களுடைய இயற்கையோட சம்மந்தப்பட்ட பொருட்கள், அதுவும் பனை வந்து கற்பகத்தரு எங்களுடைய தமிழ் மக்களின் மிகவும் வேண்டுதற்குரிய இல்லை போற்றுதற்குரிய இல்லை நாங்கள் எல்லோரும் ஒவ்வொரு தங்கள் வீடுகளில் வளர்க்க வேண்டிய மரம் பனை மரம். இங்கே அதை விட நாங்கள் இவ்வளோ நேரம் பார்த்த பொருட்களை விட மிகவும் நுட்பமாகவும் கை வண்ணத்தோடு அவர்கள் செய்திருக்கின்றார்கள். பாருங்கள், அலங்கார பொருட்கள் ஒரு பக்கம், இங்கால கீழே பார்த்தால் கப், அதாவது தேத்தனி குடிப்பதற்காக இதே நான் சிரட்டையிலே செய்ததெல்லாம் பாருங்கள் எவ்வாறு செய்திருக்கின்றார்கள். மிகவும் அழகாக இருக்கின்றது. மேலே ஒரு சிரட்டை, எல்லாம் சிரட்டை, கீழுக்கு அந்த சிரட்டையை கப் வைக்கக்கூடிய அளவுக்கு செய்திருக்கின்றார்கள். மிகவும் அழகாக தான் இருக்கின்றது. அங்கே சில வேறு வீட்டில் ஷோகேஸில் எடுத்து சில்வர் பேணியால் அதை தான் வைப்பினோம். இங்கே இயற்கையிலே எங்களுடைய பனை மூலப்பொருளாக பயன்படுத்தி அதிலிருந்து செய்யப்பட்ட இந்த பொருட்களை பார்த்தால் நீங்கள் உங்கள் வீடுகளில் வேண்டி உங்களுடைய ஷோகேஸில் வையுங்கள். பார்க்க மிகவும் அழகாக இருக்கின்றது. இங்கே இது வந்து அதாவது ஆன் வேஸ்ட் பண்ணுறது, உள்ளுக்குள்ளே சவுக்காரம் போட்டு அது நாங்கள் திரும்ப பயன்படுத்தலாம். ஆனால் எதுவும் சிரட்டை தானே, மிகவும் அழகாக இருக்குது. இதை நீங்கள் திரும்ப ரீஃபில் பண்ணலாம். ஸோ பெரிய ஒரு இதில் வேணிப்பட 1 லிட்டர் 2 லிட்டர் சவுக்கரத்தை வேண்டிங்களா அதுக்குள்ளே விட்டு வச்சுட்டு பயன்படுத்தலாம். இது வந்து லைட் மாதிரி இருக்கும். லைட்டா? ஓகே, சும்மா ஷோவுக்கு செய்தது. இது என்ன செய்யுது? ஓகே ஓகே ஓகே, பென்சில் பென் எழுதலாம் வைக்கலாம். இதுக்குள்ள ஒரு பாடசாலை மாணவர்களுக்கு. அங்கால பார்த்தால் ஒரு சிறு கப்பல், பாய்மர கப்பல், சிறு பறவைகள் செய்திருக்கிறார்கள். நிச்சயமாக ஒரு வரவேற்கக்கூடிய விடயமும் கற்பனை செய்து வித்தியாசமான முறையில் அவர்கள் அதை செய்து உருவாக்கியிருக்கிறார்கள். இது வந்து கீடெக். உங்கள் பெயர்களில் எடுக்கலாம். சிரட்டையில் செய்திருக்க வடிவாக தானே இருக்குது. இதில் என்ன விலை? 150 ரூபா. உங்களோட பேர் பியில் தொடங்கலாம், பியில் எடுக்கலாம். அப்படி ஒவ்வொரு பேர் இங்கிலீஷ் அல்பபீட் லே எடுக்கலாமே. வேறு ஏதாவது வித்தியாசமாக இங்கால பார்த்தா தெரியும், பார்த்துருங்க. அங்கால முன்னுக்கு கைப்பை, நீங்கள் சொன்ன கைப்பை, அதுவும் கைப்பை தான். அதுவும் நல்ல வடிவாக இருக்குது. ஹேண்ட்பேக், பொட்டகம், ரங்குப்பட்டி, இதெல்லாம் எங்களுடைய அப்பப்பா வச்சுருந்தா அது கொஞ்சம் பெருசு. அது சைட்டுகளுக்கெல்லாம் சின்ன பட்டு ஒவ்வொன்றையும் துறக்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பூட்டு. இப்படி ரங்கப்பட்டியும் எங்கள்கிட்டையும் இருந்ததான். இப்போ வரைக்கும் ஒரு 2 தகரத்தில் இருக்குது. ஆனால் நல்லா நீங்கள் யோசித்து மினக்கட்டை இப்படியெல்லாம் காட்சிப்படுத்தியிருக்கிறது மிகவும் வரவேற்கக்கூடிய விடயம். நன்றி அண்ணா, நீங்கள் உங்களுடைய நேரத்தை நன்றி அக்கா, உங்களுடைய நேரத்தை பாவித்து எங்களுக்கு இதை பற்றிய விளக்கங்கள் தந்ததுக்கு உங்களுடைய சேவைகள் தொடர வேண்டும். அதாவது நீங்கள் 6 பிரதேசத்தை பிரதிநிதிப்படுத்துகிறீர்கள். அந்த பிரதேசங்களுக்கு உங்களோட தொடர்பு வைக்கணும் என்றால் அந்த நம்பர் சொல்லுவீங்களா? எங்கள்கிட்ட ஒரு சொசைட்டியோட தொடர்புனா நாங்கள் மற்ற சொசைட்டி நம்பர் இருக்கா? 021 221 1537. ஓகே, இது எங்கட வேலனை பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக இருக்குது. ஆமாம், அவர்களை தொடர்பு வைத்தால் மற்ற சங்கங்களோட தொடர்போடு நாங்கள் ஏற்படுத்தி தருவோம். இவ்வாறான பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். நேரடியாக உங்களோட தொடர்பு வச்சு நீங்கள் ஏற்றுமதி செய்வீர்கள். ஆமாம். கேட்குறீங்க மக்களே, உங்கள் நாட்டு பொருட்களை வாங்குங்கள், உங்கள் ஊரை அதாவது ஊக்குவியுங்கள். அவர்கள் இதை
உங்களூடாக பனை வளத்தில் இந்த பனை வளத்தில் பனை வளத்தை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும், அவர்களுக்கு உதவிகளை வழங்கலாம். இவ்வாறு நாங்கள் அந்த பொருட்களை வாங்குவதனூடாக நன்றி நன்றி. உங்களோட நேரங்களை பாவித்து இதை செய்வதற்கு நாங்கள் உங்களுக்கு தான் பாராட்டுகள் தெரிவிக்கிறோம். இது நாங்கள் உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கணும். நீங்களும் நேரம் பாராமல் எங்களை இதுகளை வேறு இடம் ஒளி உலகங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக இவ்வளோ நேரம் எங்களோட கண்டதுக்காக உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். நன்றி அண்ணா. நிச்சயமாக இதை நாங்கள் இவ்வளோ சீக்கிரமாக போடுவோம். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. அவர் என்ன மாதிரியான கதைக்கு கதைஞ்சு போட்டு கொண்டு வரலாச்சு. ஓகே, நான் உள்ளுக்க இதுலேருந்து கதைச்சுன்னு வாரேன். அவரை ரெடியாக இருக்க சொல்லுங்க. லக்ஷ்மி ரெடியே. இன்னும் ஒரு மாவட்டத்தை பிரதிபலிக்கின்ற பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற காட்சிக்கூடம் இங்கே நம்பர் 6. அதாவது இது வந்து முல்லைத்தீவு மாவட்டம் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற இந்த கொட்டைக்குள் நாங்கள் செல்வோம். பாருங்கள் என்ன மாதிரியான இந்த காட்சி பொருட்கள் இங்கே வைக்கப்பட்டுள்ளது. அங்கே உள்ளவர்களை நாங்கள் பேட்டி காண போகின்றோம். பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரி, இந்த கொட்டகையை மிகவும் அழகாக காட்சிப்படுத்துகின்றார்கள். உள்ளே செல்வோம். பாருங்கள் இங்கே. வணக்கம் அண்ணா. ஓகே, இங்கே உங்களுடைய அதாவது நீங்கள் எந்த மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறீர்கள், உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம் தாருங்கள். நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தை சார்ந்த 8 சங்கம் இருக்கும். 8 பனைதென்னை வளர்த்தி கூட்டுறவு சங்கம் இருக்கின்றது. 8 பனைதென்னை வளர்த்தி கூட்டுறவு சங்கங்களும் சேர்ந்து 2015ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த பனை எழுச்சி வாரத்தை தொடர்ச்சியாக ஜூலை மாதம் 22ஆம் தேதி தொடக்கம் 28ஆம் தேதி வரை இந்த நாட்களில் எங்களுடைய காட்சி கூடங்கள் அமைக்கப்பட்டு பொருட்களை ஒவ்வொரு சங்கங்களையும் எங்களுடைய அங்கத்தவர்களால் மகளிர் குழுக்களால் உற்பத்தி செய்யப்படுகின்ற உற்பத்தி பொருட்களை தரமான முறையில் உற்பத்தி செய்து காட்சிப்படுத்தி இங்கே விற்பனை செய்து வருகிறோம். நீங்கள் இப்போ கூறியிருந்தீர்கள் 8 பிரதேசங்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக இந்த உங்களுடைய சங்கம் இருக்கின்றதுன்னு. அந்த 8 பிரதேசங்களின் பெயர்களை சொல்லுங்கள். ஒன்று முதலாவது புதுக்குடியிருப்பு பனைதென்னை அபிவிருத்தி கூட்டுறவு சங்கம், 2வது முல்லை கிழக்கு பனைதென்னை அபிவிருத்தி கூட்டுறவு சங்கம், முல்லை வடக்கு பனைதென்னை அபிவிருத்தி கூட்டுறவு சங்கம், முல்லை தெற்கு பனைதென்னை அபிவிருத்தி கூட்டுறவு சங்கம், முல்லை மேற்கு பனைதென்னை அபிவிருத்தி கூட்டுறவு சங்கம், ஒட்டி சுட்டான் பனைதென்னை வளர்த்தி கூட்டுறவு சங்கம், பாண்டியங்குளம் துணுக்காய் பனைதென்னை வளர்த்தி கூட்டுறவு சங்கம், விஸ்வமடுக்குளம் பனைதென்னை அபிவிருத்தி கூட்டுறவு சங்கம். இதோட ஒரு பெரிய ஒரு பிரதேசத்தை நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றீர்கள். அங்கே எத்தனை அதாவது மக்கள் அங்கே அதாவது பெண்கள் கூடுதலாக பெண்கள்லாம் இந்த வேலைகளில் ஈடுபடுவார்கள்? கிட்டத்தட்ட ஒரு சங்கத்தில் 25க்கு மேற்பட்ட மகளிர் இந்த தொழிலை தொடர்ச்சியாக செய்து வருகிறோம். ஓகே, கிட்டத்தட்ட 25 சொன்னால் இப்போ 8லேயும் கிட்டத்தட்ட 200 பேர் இந்த தொழிலில் வேலைவாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். அது அவர்களுக்கான ஊதியங்கள் எங்கே யார் கொடுக்கின்றது? அவைகளுக்கு நாங்கள் அவையின் உற்பத்தி பொருட்களை கொள்வனவு செய்து உற்பத்தி பொருட்களுக்கு ஏற்ற வகையில் நாங்கள் அவைகளுக்குரிய நீங்கள் உங்களோட சங்கத்தினூடாக அதை கொள்வனவு செய்யக்கல அவர்களுக்கான அந்த ஊதியங்கள் ஒழுங்காக கிடைக்குமா? அல்ல அந்த அவர்கள் பாவித்த அந்த நேரத்துக்கான ஊதியம் கிடைப்பதா? சில பொருட்களுக்கு அவ்வாறு கிடைக்காவிட்டாலும் கூடுதலான பொருட்களுக்கு அவைகள் பாவிக்கின்ற நேரங்களுக்கான பொருட்களுக்கான விலை கொடுக்கப்படுகின்றது. இப்போ நீங்கள் இங்கே வேண்டுகின்ற இந்த உற்பத்தி பொருட்களை நீங்கள் வெளிநாடுகளுக்கோ அல்லது விற்பனை செய்யக்கூடிய முறையில் உங்களுக்கு அந்த சந்தர்ப்பங்களுக்கு கூட இருக்கின்றதா? அதில் மக்கள் விரும்பி வாங்குகின்றார்கள்? இருக்கின்றது. இப்போ புதுக்குடியிருப்பு பனைதென்னை அபிவிருத்தி கூட்டுறவு சங்கத்தை பொறுத்தவரையில் அவர்கள் புழுக்கொடி அங்கே பனைசார் உணவு உற்பத்திக்கான ஒரு தொழிற்சாலையை வச்சிருக்கணும். அதனூடாக பனைசார் புழுக்கொடியல்மா, ஒடியல்மா, பாணி பெனாட்டு, கல்லாக்காரம் போன்ற பொருட்களையும் கைவினை பொருட்களையும் வெளிநாடுகளுக்கு பிஎஸ் சுகந்தன் ஊடாக யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு தனியார் ஊடாக நாங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பி வருகின்றோம். அதோட உங்களுக்கு அதை செய்வதும் போது இந்த அதுக்கான ஒழுங்கான வருமானங்கள் கிடைக்குது என்று சொல்லுகிறீர்கள். என்னென்னு சொன்னால் ஏற்கனவே எங்களோட பொருட்களை சந்தைப்படுத்த முடியாத ஒரு சூழல் இருந்தது. ஆரம்பத்தில் எங்களுடைய பனைசார் உணவு உற்பத்திகளை சந்தைப்படுத்த முடியாத நிலை இருந்த போதும் அதனை இப்போது நாங்கள் சந்தைப்படுத்தக்கூடிய ஒரு சந்தை வாய்ப்பினை உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் பெற்று. அது காரணம் நிச்சயமாக அதுக்கு ஒரு விளம்பரங்கள் குறைந்த முறை இருக்கிறதும் காரணமாக இருக்கலாம். அதாவது வெளிநாடுகளில் வந்து இப்போ எங்கள் தலைமுறை பிள்ளைகள் அதாவது அடுத்த தலைமுறையினருக்கு
இந்த பனையில் இருக்கின்ற இந்த பயன்பாடுகளை பற்றி அவர்களுக்கு தெரியாது. அப்போ இதனை பற்றி ஊக்குவிக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது விளம்பரப்படுத்துறதுக்கு ஏதாவது செய்கின்றீர்கள்? கிட்டத்தட்ட முன்னூறால் சொல்லப்படுகின்றது இந்த பனையிலேருந்து 800 வகையான பொருட்களை உற்பத்தி செய்யலாமண்டு. இது ஒரு மருத்துவ குணமுடைய பொருட்களை தான் இந்த பனைசார் இலேருந்து உற்பத்தி செய்யக்கூடியும். அதில் நாங்கள் காட்சிப்படுத்துகின்றோம் பனையிலே இருந்து என்னென்ன பொருட்களை மருத்துவ பொருட்கள் என்னென்ன பொருட்களை உற்பத்தி செய்யலாம்ன்றதை காட்சிப்படுத்தி இருக்கின்றோம். அதே போல் இந்த பொருட்களை ஆரம்ப காலத்தில் அந்த தொழில்நுட்ப வசதிகள் மிக குறைவாக இருந்த காரணத்தினால ஆரம்ப காலங்களில் சந்தைப்படுத்துறதில் பிரச்சனை இருந்தது. தற்போது இந்த தொழில்நுட்ப வசதிகளை பனை விதித்த ஊடாக பனை ஆராய்ச்சி நிறுவனம் ஊடாக நாங்கள் பெற்றுக்கொள்கிறதால நாங்கள் இப்போது ஒரு தரமான பொருட்களை செய்து வருகின்றோம், தரமான பேக்கிங்கை செய்து வருகின்றோம். எதிர்கால நாள் பாவனைக்கு வைக்கக்கூடியதாக இருக்குங்க. ஓகே, எனக்கு நீங்கள் உங்களுடைய அந்த நீங்கள் மருத்துவம் சம்பந்தப்பட்ட பொருட்களும் உற்பத்தி செய்து வைத்திருக்கிறீர்கள் செய்திருக்கிறீர்கள். என்ன மாதிரியான மருத்துவ பொருட்கள்? இது கல்லாக்காரம்னு சொல்கிறது. இது அதாவது சளிக்கு குழந்தை பிள்ளைகளுக்கு பனங்கற்கண்டு இது குழந்தை பிள்ளைகளுடைய சளி தன்மையை போக்குற ஒரு சிறந்த ஒரு எந்த கலப்பணமற்ற ஒரு உற்பத்தி பொருளாகவே இது நார்மலாகவே எங்களுக்கு நாங்கள் அறிந்த இதில் கற்கண்டு பாவிப்பினோம். பிள்ளைகளுக்கு ஒரு இருமல் வந்தால் இல்லை ஒரு சளித்தன்மை இருந்தால் அந்த சீனிக்கு பதிலாக கற்கண்டு பாவிப்பினோம். இங்கே அது கரும்பில் எடுக்கிறது, அதுவும் ஒரு இயற்கையோடு சம்மந்தப்படும். இங்கே பனை அதாவது பனம் கற்பனையிலிருந்து எடுத்து காய்ச்சி எடுக்கின்ற அந்த கற்கண்டு பிள்ளைகளுக்கு மருத்துவ குணத்தை உள்ள அதை நீக்குவதற்காக நோய் தொற்றுகளை நீக்குவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இது இந்த பாணி பெனாட்டு. இது பனம் கருப்பணியை காய்ச்சி அதில் இருக்கின்ற பாணியை எடுத்து பெனாட்டையும் நாங்கள் சின்ன சின்னதாக வெட்டி இதுக்கு மிளகு, நச்சீரகம் போன்ற பொருட்களையும் மருத்துவ குணமுடைய பொருட்களையும் சேர்த்து அரிசி போன்ற பொருட்களையும் சேர்த்து நாங்கள் நீண்ட நாளுக்கு ஒரு 3 அல்லது 4 நாளைக்கு அதனை ஊற வைத்து போத்தலில் அடைச்சு விற்பனை செய்யப்படுகிறது. நீண்ட நாள் அது எவ்வளோ காலம் அது யாரான பொருட்கள் பாவிக்கலாம் அல்லது நாங்கள் அதை கிட்டத்தட்ட நாங்கள் 1 வருஷத்துக்கு நாங்கள் வெளியில் வைக்கலாமா அல்லது வெளியில் வைக்கலாம்? எந்த ஃப்ரிட்ஜில் இல்லை, வெளியில் வச்சுக்கணும். அப்படி வச்சு பயன்படுத்தணும். ஒரு இது அதாவது கிடாமல் வச்சிருக்கலாம். எங்களுடைய இந்த வெப்பநிலைக்கு அது வெளியில் 17 மணி நேரம். ஓகே, இது என்ன சாமான்? இது பனம்பெல்லம். இது நாங்கள் இங்கே உற்பத்தி செய்து போத்தலில் அடித்து சீல் பண்ணியிருக்கிறோம். இதுக்கும் அந்த பெனங்கட்டிக்கும் வித்தியாசம் இருக்கு? ரெண்டும் எல்லாம் ஒரே இதுதான். இது நாங்கள் அச்சில் போட்டு உற்பத்தி செய்கிறோம். அதாவது கொஞ்சம் எங்களுடைய பொதியிடல்களையும் உற்பத்திகளையும் கவர்ச்சிகரமாக செய்வதற்காக சில மாற்று உற்பத்திகளை பொருட்களை நாங்கள் அந்த மக்களை கவர்வதற்காக. ஓகே, இது பனங்குட்டான். உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலங்களில் இந்த பனங்குட்டானில் உற்பத்தி இதில் சின்ன சைஸ்லேயும் இருக்குது, இந்த சைஸ்லேயும் இருக்குது. எனக்கு சிறு வயதில் இந்த பனங்க கட்டி வைத்து தேநீர் அருந்துவத பழக்கம் இருந்தது எங்களோட வீடுகளில். இது என்னென்னு சொன்னால் எங்களுடைய பனைதின்னை அபிவிருத்தி கூட்டுறவு சங்கங்களில் உற்பத்தி செய்யப்படுகின்ற இந்த பொருட்கள் 100% தரமான பொருட்களை தான் உற்பத்தி செய்கின்ற எதுவித கலப்படங்களும் மற்ற உற்பத்தி கலப்படங்களும் இருப்பதாக நீங்கள் கூறுகிறீர்களா? இல்லை, வேறு இடங்களையும் தனியார் மிக குறைவான விலையில் நான் நினைக்கிறேன். நாங்கள் இதில் எங்களுடைய விலை 1400 ரூபா அடிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட அங்கே ஒரு நீங்கள் 600-700 ரூபாய்க்கு கலப்படம், அதுக்கு 100% கலப்படமாக இருக்கும். அது இங்கே வந்து குளிர்பானங்களை நீங்கள் செய்து வச்சுருக்கீங்களா? ஆமாம், இது பதநீர்ன்னு சொல்கிறது. நாங்கள் பதநீர் வந்து இதான் அந்த சுண்ணாம்பு போட்டு முடிக்க செய்கிறது. நாங்கள் இதை அடைச்சி பதப்படுத்தி நாங்கள் இன்றைக்கு விற்பனை செய்து கொண்டு இருக்கின்றோம். எவ்வளோ காலம் இது கெட்டு போகாமல் இருக்கும்? இது கிட்டத்தட்ட 1 வருஷம் இருக்கும், தொடர்ச்சியாக இருக்கும். வெளிநாடுகளுக்கு இந்த இவ்வாறு அந்த இது கூட குளிரூட்டியில் வைக்கின்ற மூலம் தான் இது இருக்குது. நாங்கள் வெளியில் வைக்கிறோன்னா ஒரு 3 மாதம் அப்படி தான் அதை வைக்க முடியும். அப்போ வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறதுக்கான இன்னும் தொழில்நுட்பத்தை பெற்றுக்கொள்வோம். மற்றது இது
கோடியல் பனங்கோடியல்னு சொல்கிறது பனம் பழரசம். இதில் இப்போ நாங்கள் நெல்லிக்கிரஸ் போன்ற பதார்த்தங்களை போத்தலில் வேண்டி கொண்டு போய் அதோட தண்ணியை கலந்து குடிப்பது போல் இதையும் இது நீங்கள் சீனி எந்த தன்மையும் போட தேவையில்லை. இதோட இதே போல மூன்று மடங்கு போதல் தண்ணீரை கலந்து நீங்கள் குளிர் ஊட்டி அதை பாவிங்க. விலை என்ன மாதிரி? இதுன்ற விலை 400 ரூபா. மிக குறைவான விலைன்னு தான் நினைக்கிறேன். நிச்சயமாக. அதோட இது வந்து இயற்கையாக தயாரிக்கப்பட்டது, எந்த வகையான ரசாயன பொருட்களும் சேர்க்கப்படவில்லை. மற்ற இது பனம்பாணி. பனம்பாணியும் பதநீரில் இருந்து காய்ச்சி பனங்கடியை செய்கிற மாதிரி பனங்கடிக்கு முதல் உள்ள பதத்தினை நாங்கள் பானியாக்கி இது பயன்படுத்துவது. இது நாங்கள் பானோட நாங்கள் எங்களுடைய உணவுப் பொருட்களோட ஃபுட்டு அதோட எல்லாம் விட்டு நாங்கள் சாப்பிட்றது மூலம் ஒரு காலை உணவுக்கு நிச்சயமாக சாப்பிடலாம். உடல்நலத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் பலத்தையும் நோயையும் நீக்கக்கூடிய ஆரோக்கியமான வாழ்வை கொடுக்கும். ஓகே, அப்படி அங்கால நகர்ந்து செல்வம். கைவினை பொருட்கள் இதெல்லாம் ஏற்கனவே நான் அங்கால பார்த்த பிளான் தான் இருக்குது. இது வந்து என்ன பல பொருட்கள் வைக்கிறதுக்கா எல்லாத்தையும் ரே இது ரே. ஓகே ஓகே, சதுர ரேயாக இருக்கின்றது. இது இது நாங்கள் பலகாரம் எங்கள் சாமான்களை வைக்கலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். இது கூடுதலாக மேசைகளில் இப்போ ஒரு விசிட்டிங் ஹாலில் வச்சு விட்டால் அந்த பழங்கள் வைக்கலாம். இது என்ன மாதிரி இந்த பார்த்தா எனக்கு அந்த தூக்குச்சட்டி இந்த கல்யாண உடலுக்கு பாதிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதுக்குள்ள கறி போடலாம். இது கறி இதுக்கு நாங்கள் என்ன பலகார வகைகளை வச்சு ஹாலில் வச்சு விடலாம். அப்படி அங்கால சென்றால் இது அடுத்த ரே. இதுவும் ஒரு ரே தானே. இதில் கப்புகள் வச்சு டீ ஆக்களுக்கு கொண்டு தெரிஞ்சு கொடுக்கலாம். ஆனால் இதுன்ற விலை வந்து 550 ரூபா தான். ஆமாம். நீங்கள் பிளாஸ்டிக் வேண்டதுக்கு பதிலாக இதை வேண்டது நிச்சயமாக நல்லா இருக்கும். அதை விட இந்த ஒடியல்மா இது தனியாக இப்போ கூடுதலாக எங்களோட பிரதேசங்களில் நிறையவே பனவளம் இருக்குது. நிறைய பனம்பழம் விழுந்து அதுன்ற விதைகள் எல்லாம் வீதியோரங்கள் எல்லாம் இருக்கும். அதனை மக்கள் தற்போது நாங்கள் இந்த சங்கத்தை ஆரம்பித்து இந்த பொருட்களை உற்பத்தி செய்ய ஆரம்பித்த பிறகு நிறையவே அந்த விதைகளை பொறுக்கி பனம் பாத்தியாக போட்டு பனங்குளங்களை உற்பத்தி செய்து எங்களுக்கு கூடுதலாக தருகின்றார்கள். நாங்கள் அதை பதப்படுத்தி இது ஒடியல்மா, பச்சை ஒடியல்மா, இது உங்களுக்கு தெரியும் கூழுக்கு பயன்படுத்தப்படுறது. மற்றது புட்டு அவிக்கலாம். இது புட்டு முன்னியோர் எங்களுடைய பெற்றோர் எல்லாம் இந்த ஒடியல்மா புட்டு சாப்பிட்டு தான் நீண்ட கிட்டத்தட்ட 90 வயசுக்கு மேலே வாழ்ந்து வரலாம். எந்த விதமான நீரிழிவு நோயோ மற்ற கெடுதல் தரக்கூடிய நோய்களோ இல்லாமல் நீண்ட காலம் வாழ்ந்திருக்கிறார்கள். மற்றது நாங்கள் இதை தற்போது வெளிநாட்டுக்கும் ஏற்றுமதி செய்து வருகின்றோம். இது ஒரு பேக்கெட் என்ன விலை? இது ஒரு பேக்கெட்டு 200 ரூபா, 1/4 கிலோ 200 ரூபா, 1 கிலோ 800 ரூபா. நீங்கள் கூடுதலாக வேண்டிக்கல அதுக்கான டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்களா? மொத்த விலை எங்கள்கிட்ட இருக்குது. அதை நாங்கள் வேறையாக கொண்டே மார்க்கெட் பண்ணிக்க அதுக்கான விலை குறைப்பை செய்து கொடுப்போம். அப்படி அங்கால பார்ப்போம். ஓகே, இங்கால வந்து சுலாவு எல்லாம் இருக்குது, நீதிப்பட்டி இருக்குது, அதால் அது மூடல் பட்டி. ஏன்னா இதில் விலையால் என்ன மாதிரி நீங்கள் போட்டுருக்குறீங்களா? இது விலை ஒன்றுக்கு மடிச்சிருக்கு 1000 ரூபா, 1200 ரூபா அப்படி எல்லாமே இருக்குது விலையா. இந்த விலையில் வந்து மக்கள் தங்களை நேரங்களை பயன்படுத்துகிற நேரத்தை பார்க்கல கம்மி தானே, குறைவு தான். கிட்டத்தட்ட இந்த விலைக்கு ஏற்புடையதாக தான் இருக்குது அவைகளுடைய நேரம் பாவிச்ச நேரம். அது ஆரம்ப காலங்கள்லாம் மக்கள் செய்கிற விலைக்கு ஏற்ற விலை இல்லை. முந்தி 200 ரூபா 300 ரூபா வித்த சுலகெல்லாம் இப்போ அவைகள் பாவிக்கிற நேரத்துக்கான ஓரளவு அவைகளின் வாழ்வாதாரத்தை ஈடு செய்யக்கூடியதாக. அதாவது இந்த பனை உற்பத்தி பொருட்களை வைத்து தங்களோட குடும்பத்தை ஓட்டக்கூடிய நிலையிலே பல பெண்கள் இருக்கிறார்கள். நிச்சயமாக தங்க இருந்து முழு நேரமாக இதை செய்வார்களாக இருந்தால் அவர்களுடைய வாழ்வாதார வருமானம் இதனூடாக கிடைக்கிறதுக்கான நீங்கள் ஊக்குவிக்கு தயாராக இருக்கிறீங்களா? நாங்கள் இப்போ புதுக்குடியிருப்பை பொறுத்தவரையில் நாங்கள் கிராமிய வங்கியை வச்சிருக்கிறோம். அதனூடாக அவர்களுக்கு மிக குறைவான 6% 4% கடன் வழங்கி அவர்களுடைய செயல்பாடுகளை ஊக்குவிக்கிறதுக்கான அது வந்து அந்த ஒவ்வொரு பெண்களும் தாங்களாகவே தான் இந்த உற்பத்தி பொருட்களை வேண்ட வேண்டும். அவர்களாகத்தான் அதை செய்து உங்களுடாக அதை விற்பனை செய்வோம். இது அவர்கள் அந்த ஓலையை மட்டும் வேண்டி சாயம் அதுகளெல்லாம் நாங்கள் வேண்டி எங்கள்கிட்ட கொடுப்போம்.
அவர்கள் உற்பத்தி செய்து உற்பத்தி நிலையங்கள் என்று நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்களா? உற்பத்தி நிலையங்கள் என்று அவர்கள் இப்போ நாங்கள் ஏற்கனவே பயிற்சிகள் எல்லாம் கொடுத்து வீடுகளில் கொண்டே வச்சு தங்கள் வீடுகளில் வச்சு அவர்களுடைய அந்த வீட்டு வேலைகளோட இதையும் பயிற்சி கொடுக்கறதுக்கான ஒரு ஒழுங்கை நீங்கள் செய்திருக்கிறீங்க. அது உங்களுடைய அது கிராமங்களில் வந்து பயிற்சி நிலையங்கள் என்று இருக்குதா? இல்லை எங்களுடைய சொசைட்டி வழியாக நான் அதை கொடுத்துருக்கிறோம். என்னென்னா பனை அபிவிருத்தி சபை மற்றது அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இதற்கான பயிற்சிக்கான செலவுகளை தந்து பயிற்சிகளை கொடுத்து நாங்கள் அவர்களை ஊக்குவித்துட்டு நன்றி அண்ணா. வேறு எங்கேயால் என்ன புது வகையான பொருட்கள் நீங்கள் செய்து வச்சுருக்கீங்க? இங்கே இது என்ன சாமான்? இது ஒடியல் பாகுன்னு சொல்கிறோம். ஒடியல் மாவையும் சேர்த்து ஒடியல் பாகு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. அவித்த புழுக்கொடியல் மா. அவித்த புழுக்கொடியல். அதுக்கு சீனி சர்க்கரையை போட்டு அதோட பானியையும் சேர்த்து. இது எவ்வளோ இருக்கும் கிடாமல்? ஒரு மாதத்துக்கு இருக்கும். ஒரு மாதத்துக்கு டேட் போட்டு இருக்கிறீங்களா? இல்லை டேட் போட்டு. ஓகே ஓகே. ஆனால் இப்போ இதே நீங்கள் இங்கே வச்சிருக்கிறீங்கள், இதை காட்சிப்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள். இதை நீங்கள் அங்கே உங்களை திரும்பவும் எடுத்து சென்று அங்கே நீங்கள் உங்களுடைய கடைகளில் கொடுத்து ஃபார்ம் சிட்டி என்று ஒரு கடையை புதுக்குடியில் எங்களோட சொசைட்டியில் ஆரம்பிச்சிருக்கிறோம். தனி அதாவது ஃபார்ம் சிட்டின்னு சொல்லியிருக்கல தனியாக பனை சார்ந்த உற்பத்தி பொருட்களையும் உள்ளூர் உற்பத்தி பொருட்களையும் வெளி உற்பத்தி அது எதுவாக இருந்தாலும் உள்ளூர் உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்துகின்ற ஒரு கடை ஒன்றை நாங்கள் அது வந்து ஒரு பொது அது ஒரு என்னோட பொது நலம் வாங்கி சேர்ந்த ஒரு சங்கமாக இல்லாட்டி ஒரு தனியார் ஒரு ஆள் உருவாக்கி? அது கூட்டுறவு தான். பொதுவான ஒரு விஷயம். இப்போ வெளியிடங்கள்ல இருந்தெல்லாம் நாங்கள் சாமான எல்லா இடத்துலையும் எங்கே தரமான பொருட்களை உற்பத்தி செய்யணுமோ அந்த மாவட்டத்திலேயும் அந்த பிரதேசங்கள்லையும் கொள்வனை செய்வதோட வெளி மாவட்டங்கள்லேருந்து நாங்கள் அதை கொள்வனை செய்வோம். ஓகே. இங்கால வந்து நீங்கள் ஒரு அது என்ன தேனா? தேன். ஆனால் அது பனையிலேருந்து எடுக்கல. இது தேன். இது காட்டு தேன் தானே. இது பாண்டியங்குளம் துணுக்காய் பனை தென்னை வளர்த்தி கூட்டுறவு சங்கத்தால் அவர்களுடைய அங்கத்தவர்கள் அந்த கிராமத்தில் வாழ்கிற ஏனைய மக்கள் அந்த காட்டில் சென்று தேனியை எடுத்துன்னு வந்து அவர்கள் பவுனிக்குளம் சங்கத்துக்கு கொடுத்து அவர்கள் அதுக்கான கொடுப்பனவை கொடுப்பார்கள். அவர்கள் அந்த தேனை கொள்வனவை செய்து இன்றைக்கு இந்திய காட்சியகத்தில் விற்பனை செய்கிறது. இது ஒரு தரமான எந்த கலப்பணமற்ற காட்டு தேன். வீதி வழிய ஏனைய இடங்களில் 2000 ரூபாவுக்கு 1500 ரூபாய்க்கு கலப்பணங்கள் வாணிகள் அதுகள் இருக்கும். இது எந்த கலப்பணமற்ற 3000 ரூபாய்க்கு தெரியும். என்னென்று நீங்கள் இதை கண்டுபிடிப்பீங்கள்? இது கலப்படம் உள்ளதா கலப்படம் மற்றதா? அது இப்போ கலப்படம் என்று சொன்னால் சீனி பானி என்றால் அது நிறைய பரிசோதனை இருக்குது. தண்ணியில் விட்டு பார்த்தால் ஒரு துளியை எடுத்து விட்டு பார்த்தால் அது கரையும். இப்போ சீனி பானியாண்டா கரைஞ்சு ஒன்றுவோம். இது தேனண்டு சொன்னால் அப்படியே ஃபொட்டாக அப்படியே போய் அப்படியே கீழே இறங்கும். அதை விட அந்த சுண்ணாம்பை போட்டு நாங்கள் விரைஞ்சி பார்த்தால் சுடுமன்ற அப்படியான இதோட எல்லாமே இருக்குது. மற்றது நம்பிக்கை. இந்த ஒவ்வொரு தொழில்களையும் நம்பிக்கைன்றது மிக முக்கியமானது. இல்லை நாங்கள் வந்து சாதாரண மக்கள் வந்து அந்த நிறுவனங்களில் வேண்டது வேறு தனியார் ஒவ்வொரு இடங்களில் வச்சு விற்பனை செய்வார்கள். ஆமாம். அங்கே போய் அதை வாங்கும்போது அவதானமாக இருக்கணும். அவதானமாக இருக்கணும். மற்றது உங்களோட விற்பனை நிலையங்களுக்குன்ற ஒரு பேர் இருக்குது. நிச்சயமாக அங்கே நீங்கள் அந்த பேர் கெடுப்பதற்கு நீங்கள் நிச்சயமாக செயல்பட மாட்டீர்கள். நிச்சயமாக என்ன ஒரு வீதமும் நாங்கள் அப்படி பேரை கெடுக்கிறதுக்கான செயல்பாடுகள் நடைபெறாது. அது உங்களுக்கு தான் பேர் கேட இருக்கும். மற்றது நீங்கள் அந்த பனையின் பயன்பாடு சம்பந்தமாக அதில் நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறோம். ஓகே. இங்கே நீங்கள் பார்த்தீங்களா தெரியும், ஒரே பார்வையில் பனையின் பயன்கள்னு சொல்லி போட்டிருக்கிறார்கள். முதலாவது அங்கே பார்த்தீங்கன்னா ஈர்க்கு விளக்குமாறு செய்ய போட்டு இருக்கிறார்கள். அடுத்தது முற்றிய ஓலையில் என்ன செய்யலாம், பழங்களில் என்ன செய்யலாம், விதையில் என்ன செய்யலாம், தும்பு காவோலை, அடுத்ததாக வடலி. அந்த பனையிலே 2 விதமாக இருக்குது. வடலி என்றால் சிறு பனை மரத்தை சொல்வது, மற்றது பெரிய ஒரு பனை மரம். அங்கே பனை மரத்திலேருந்து என்னென்ன பொருட்கள் செய்யலாம், மட்டை நொதிப்படைந்த பழச்சாறுகள் என்ன செய்யலாம், குருத்து ஓலை, அப்படி. அதாவது பனை வந்து ஒரு கற்பக தேர்வு என்று தான் சொல்லப்படும். அதாவது எந்த ஒரு பொருளையும் பனையிலிருந்து அதை நாங்கள் கழிவுப் பொருளாக எறிய தேவையில்லை. சகல பொருட்களும் பாவனைக்கு மக்களுடைய பயன்பாட்டுக்கு எடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். அதாவது பனையை பற்றிய இல்லை பனை மரங்கள் உள்ள ஊர்களில் வாழ்ந்தவர்கள் அதன் பயன்பாடை பற்றி மிகவும் நன்றாக தெரியும். எங்கள் இளையோர்கள் வெளிநாடுகளில் இருக்கின்ற இளையோர்கள் இவ்வாறான பொருட்களை வாங்குவதற்கு நாங்கள் அவர்களுடைய
பெற்றோர்கள் அல்ல அங்கே இருந்து வாழ்கின்றார்கள் அதை பிள்ளைகளுக்கு அப்படியான அந்த பயன்பாடுகள் பற்றி எடுத்து கூறி நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கும் இந்த பனை பயன்பாட்டை பற்றி எடுத்து கூற வேண்டும். அதை வாங்குவதற்கு ஊக்குவிக்க வேண்டும். இங்கே உள்ள மக்களை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும். வெளிநாடுகளில் ஒவ்வொரு வகைப்பட்ட பொருட்களை நாங்கள் வாங்குகின்றோம். அது பிளாஸ்டிக் பொருட்களாக இருக்கின்றது அல்லது நாங்கள் அதை அநியாயத்துக்கு கொண்டு எறிகிற மாதிரி இருக்கின்றது. எங்கள் மக்களை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும். மக்களை இங்கே நடக்கின்ற விடயங்களை பாருங்கள். எங்கள் மக்கள் எவ்வாறு வாழ்கின்றார்கள், எவ்வாறான பொருட்கள் இங்கே வாங்கலாம். இது ஒரு மிகவும் பொறுதலுக்குரிய பாராட்டுதலுக்குரிய ஒரு விடயம். ஆனால் நன்றி, நீங்கள் உங்கள் நேரத்தை பாவித்ததுக்காக. இது ஒரு முக்கியம், எல்லாராலும் பாராட்டக்கூடிய ஒரு விடயம். நாங்கள் உங்களுக்கு எங்கள் வீடியோ மூலமாக உங்களை ஊக்குவிக்கின்றோம். உங்களை தொடர்பு வைப்பதற்காக அதாவது எந்த டெலிஃபோனில் அவர்கள் மக்கள் தொடர்பு வைக்கலாம். இந்த பொருட்களை வாங்குவதற்கு யாருடன் தொடர்பு கொள்ள வேண்டும்? நீங்கள் இதனை பெற்றுக்கொள்வதற்கு புதுக்குடியிருப்பு பனைதென்னை வகுதி கூட்டுறவு சங்கத்துடன் தொடர்பினை மேற்கொள்ளலாம். 077 63 33 144 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொண்டீங்க என்று சொன்னால் உங்களுக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும். வெளிநாடுகளுக்கு நீங்கள் ஏற்றுமதி தயாராக இருக்கிறோம். நன்றி அண்ணா. மக்களே, இந்த வீடியோவை பார்ப்பவர்கள், என்னுடைய யூடியூப் சேனலில் பார்ப்பவர்கள் இந்த மக்களை தொடர்பு கொண்டு இந்த பொருட்களை வாங்குங்கள். நான் உங்கள் டென்மார்க் தமிழ் பாலேஷ். என்னுடைய சேனலை பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி அண்ணா. சரி, நன்றி. சரி, வணக்கம். மக்களை, இங்கே நாங்கள் கொட்டகை 9க்குள்ளே போவோம். இது பனைவாரம் 2024 வடமராட்சி கொத்தனி மாவட்டத்தை கொத்தனியை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக இருக்கின்றது. வணக்கம் அண்ணா. இங்கே நீங்கள் இந்த பனைவாரத்தில் உங்கள் எந்த இடத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றீர்கள்? உங்களை பற்றி ஒரு சிறிய நாங்கள் வடமாச்சி கொத்தனின்னா கரவட்டி சங்கம், பரத்துவ சங்கம், அச்சுவடி சங்கம் இணைந்த மூன்றும் சேர்ந்து ஒரு வடமாச்சி கொத்தனியாக இயங்கி வருகிறோம். அந்த ஒற்றுமையின் பயனாக தான் நாங்கள் இந்த கைப்பொருட்களை இங்கே காட்சிப்படுத்தலும் செய்கிறோம். ஓகே, அதாவது நீங்கள் ஒரு அதாவது ஒரு சிறு விளக்கம் கொண்டு தாருங்கள் பார்ப்போம். நீங்கள் எவ்வாறான பொருட்களை காட்சிப்படுத்தி இருக்கின்றீர்கள்? அதை எவ்வாறு மக்களை ஊக்குவிப்பதாக இருக்கின்றது? நாங்கள் அதாவது நேச்சுரல், அதாவது எந்த கலப்படமற்ற பொருட்கள் ஒன்று. மற்றது கூடுதலாக பனங்கட்டியை உற்பத்தி செய்திருக்கிறோம். பனங்கட்டி கடந்த காலங்களில் எமது பகுதியில் இல்லாமல் போயிருக்குது. ஆனால் திரும்பவும் மீள நாங்கள் அதை உருவாக்கி கொண்டு வந்திருக்கின்றோம். ஒரு கலப்படம் இல்லாமல் உருவாக்கியிருக்கிறோம். வெளியில் வர்த்தகர்களை பொறுத்தவரை வேறு கலப்படங்கள் இருந்தாலும் எங்களிடம் அந்த கலப்படம் இல்லாத ஒரிஜினலை நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். மற்ற புழுக்கொடிகள் சேர்த்துருக்கிறோம், புழுக்கொடிகள் சேர்த்துருக்கிறோம். மற்ற கைப்பணி பொருட்கள் இங்கே உங்களுக்கு தெரியும், கண்கூடாக தெரியுது, செய்திருக்கிறோம். அதாவது உங்கள் ஊர் மக்களை நீங்கள் ஊக்குவிப்பதற்காக உங்களுடைய சங்கத்தினூடாக இதை செய்து வருகின்றீர்கள். இந்த பொருட்கள் நீங்கள் அவர்களை வாங்கும்போது அவர்களுடைய அந்த ஊதியத்துக்கு அதாவது சம்பளம் கொடுக்குற அளவுக்கு அந்த பொருட்களை வாங்குறீங்களா, அல்லது குறைந்த விளைவில் வாங்கி அதுக்கான சிலவையும் நீங்கள் கொடுக்குறீங்களா? நாங்கள் முதலாவது செய்கிறோம் என்னென்னு சொன்னால், வேலையாற்றிருக்கிறார்கள் அப்படியான ஆட்களை கூப்பிட்டு இதை பயிற்றுவிக்கிறோம். ஓகே, நாங்கள் அவர் ஊக்குவிப்போன்ற கொடுத்து பயிற்றுவிச்ச பிறகு அவர்கள் எங்களுக்கு இந்த உற்பத்தி பொருட்களை செய்து வரார்கள். அதுக்குரிய கோஸ்ட்டை நாங்கள் கொடுக்குறோம். ஓகே. மற்றது அவர்கள் திரும்ப மேலதிகமாக உழைக்கிறதா இருந்தால் நாங்கள் பயிற்றுவிட்டதை வச்சுக்கொண்டு மேலதிகமாக ஏற்றுமதி செய்யலாம், வீட்டிலே செய்யலாம். அதுக்கான அதிகாரம் அவர்களுக்கு இருக்குது. ஓகே, அதாவது இப்போ இங்கே நீங்கள் வைத்த பொருட்களில் என்ன வகையான பொருட்கள் இங்கே இருக்கின்றது? இதில் பனங்கட்டி, மற்றது இது புழுக்கொடிகள்ன்றது, அதை நீங்கள் சின்ன சின்ன பேக்கில் வெட்டி வச்சுக்கிறோம். மற்றது கல்லாக்காரம், நினைக்கிறது கற்கண்டு, பனங்கற்கண்டுன்றது. இது ஒரு அரிதான பொருட்கள். கூடுதலாக எங்களோட மக்கள் இதை குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ளலாம் இங்கே தான். ஆனால் பெரிய அளவில் பெரிய விலைக்கு போய் கொண்டிருக்கிறது. ஓகே. மற்றது புழுக்கொடிகள் இருக்குது, மற்றது கைப்பணி பொருட்கள் இருக்குது. இவற்றையெல்லாம் ஒரு ஆள் நினைக்கிறதுக்கு ஒரு நாள் இருந்தாலும் இப்போ ஒரு நாளுக்கு குறைந்தது 3000 ரூபா ஒரு சம்பளம் முடியுது. ஆனால் நாங்கள் இங்கே குறைந்த விலையில் 450 ரூபா இது விற்பனை செய்கிறோம். ஒரு நாள் ஃபுல்லாக பாவிச்சாலும் நீங்கள் விலை 450 ரூபா 450 ரூபாய்க்கு நாங்கள் செய்கிறோம். ஆனால் அவைகளுக்கு ஒரு கூடிய பார்த்தா 3000 ரூபா முடியும். உண்மைதான். அப்படி என்றால் இதை சொல்லும்போது அந்த அவர்களுக்கான ஊதியம் கிடைப்பதற்கு ஏற்றுமதிகள் முக்கியமாக கிடைக்க வேண்டும். அவர்களுக்கு அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்க வேண்டும்.
மற்றது இப்படியான தொழில்கள் மறைஞ்சு கொண்டு போகிறத நாங்கள் மீளவும் ஊக்குவிக்கிறோம். அதுக்கு வெளிநாடு வாழ் மக்களும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். உங்களோட அந்த தொடர்பு வைக்கணுமா இல்லை இந்த பொருட்களை வாங்கணும் என்றால் உங்களோட தொடர்பு கொள்ளணுமா இல்லை உங்களோட சங்கத்தில் எங்களோட சங்கத்தில் எங்களோட மேனேஜர் இருக்கிறார், எங்களோட நிர்வாகங்கள் இருக்குது, நிர்வாகங்கள் எல்லாம் இதுக்கு பூரண ஒத்துழைப்பு. ஓகே, அந்த அதுக்கு பொறுப்பான ஆட்களை தொடர்பு வைக்க அந்த கான்டாக்ட் நம்பர் இருக்கா? கான்டாக்ட் நம்பர் இப்போ தற்சமயம் ஒரு ஞாபகத்தில் இல்லை, இருந்தாலும் நீங்கள் கேட்டதுக்கு தரலாம். தற்சமயம் உங்களோட நீங்கள் கரவட்டி பிரதேசத்தையும் மற்றது கரவட்டி, பருத்தித்துறை, அச்சுவேலி இந்த 3 பிரதேசத்தை நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றீர்கள். ஓகே, அதை அந்த யூடியூப் சேனலில் பார்ப்பவர்கள் கரவட்டி பிரதேச சபையை தொடர்பு கொண்ட பிரதேச சபைன்றதை விட கூட்டுறவு சங்கம், பனை தென்னை வள உறுத்தி கூட்டுறவு சங்கங்கள் சர்ச் பண்ணால் வரும். ஓகே, அங்கே தொடர்பு கொண்டால் இந்த பொருட்களை வாங்கலாம். சரி, நீங்கள் ஞாபகத்தில் இல்லாதபடியால் அவர்கள் வேணும்னால் வெளிநாட்டில் வசிப்பவர்கள் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணால் இந்த நம்பரை எடுக்கலாம். நம்பரை எடுக்கலாம். எங்களோட முகாமையாளர், எங்களோட பணிப்பாளர் சபை அவர்களோட பேர்கள் தெரியுமா? எங்களோட அச்சுவெளி சங்கத்தின் முகாமையாளர் பரதராஜன் கீனா, கரவட்டி சங்கத்தின் முகாமையாளர் பார்த்திபன், பருத்தித்துறை சங்கத்தின் முகாமையாளர் கதிர்காமநாதன். ஓகே மக்களே, நீங்கள் பாருங்கள், யூடியூப்பில் நீங்கள் அதில் விளையாடில் கூகுளில் போய் சர்ச் பண்ணால் அவர்களை கான்டாக்ட் பண்ணலாம். அவர்களை ஊக்குவியுங்கள், அந்த பொருட்களை வாங்குங்கள். நன்றி அண்ணா, உங்களோட நேரத்தை பார்க்க நன்றி. ஓகே மக்களே, இங்கே அடுத்த கொட்டையை வந்து வலிகாமம் கொத்தணியை பிரதிநிதித்துவப்படுத்த 8 நம்பர் 8 நாங்கள் அந்த இங்கே இருப்பவர்களை பேட்டி காணுவோம். வணக்கம் அண்ணா. ஓகே, இங்கே வந்து நீங்கள் போட்ட இந்த கொட்டைகளில் வந்து எந்த பிரதேசத்தை நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துறீங்க? உங்களையா அவரை கேட்கலாம்? நீங்களா சொல்லுங்கள், உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். எந்த இடத்தை நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துறீங்க? வலிகாமம் கொத்தணியின் சார்பாக கோண்டாவில் பனை வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி அதன் விற்பனை முகவராக நான் இங்கே, அதாவது ஒரே ஒரு இடத்தை மட்டும் நீங்கள் பிரதிநிதிப்படுத்துறீங்களா? இல்லாட்டி இந்த கொத்தணிக்குரிய இந்த கொட்டகையில் 7 சங்கங்கள் தமது உற்பத்தி பொருட்களை இங்கே காட்சிப்படுத்தி இருக்கின்றன. அதில் கோண்டாவில் பனை வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கமும் ஒரு பகுதி. ஓகே, அதாவது 7 சங்கங்களில் 7 பிரதேசங்கள்னு சொல்கிறீங்களா? அந்த 7 சங்கங்கள், அதாவது வலிகாமத்தை பொறுத்தவரையில் அங்கே உள்ள பனை வள சங்கங்கள் 7 ஒன்றிணைத்து ஒரு கொத்தணி ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த கொத்தணியின் சார்பாகத்தான் இந்த உற்பத்தி விற்பனை மையம் திறக்கப்பட்டுள்ளது. அந்த 7 சங்கங்களின் பேர் தெரியுமா? ஒன்று கோண்டாவில் பனை வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கம், மானிப்பாய் பனை வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கம், காரநகர் பனை வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கம், சங்கானை பனை அபிவிருத்தி கூட்டுறவு சங்கம், சுண்ணாகம் பனை அபிவிருத்தி கூட்டுறவு சங்கம், தெல்லிப்பளை பனை வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கம். பெரிய ஒரு பிரதேசத்தை நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றீர்கள். உங்களோட உற்பத்தி பொருட்களை பற்றி ஒரு சிறு விளக்கங்கள் தாருங்கள் பார்ப்போம். இது வந்து பனங்களியை 18 போத்தலில் அடைத்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். இது வந்து ஒடியல்மா, கூழுக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒடியல்மா. இது வந்து புழுக்கொடியலை நாங்கள் 18 வைத்திருக்கிறோம். இது கூழுக்கு தரமானதாக இருக்கின்ற. இது வந்து பனங்கட்டியலை நாங்கள் கருப்பணியை பெற்று பனங்கட்டியலை நாங்கள் உற்பத்தி செய்து அளவாகவும் தரமாகவும் பேக்கெட் பண்ணி வைத்திருக்கிறோம். இவற்றின் முடிவு காலம் 1 வருடங்கள் இருக்கும். ஓகே, அந்த எக்ஸ்பயர் டேட் வந்து ஒரு வருஷத்துக்குள்ள பாவிக்கணும். இது வந்து பனாட்டு, இது வந்து மிஷினரி மூலம் உருவாக்கப்பட்டது. ஓகே, அதாவது கைச்சீனிக்கல் முறையில் ஒழுங்காக நோய் தொற்று இல்லாமல் உருவாக்கப்பட்டது. இது வந்து புழுக்கொடிகள். இது கிழங்கை அவித்து அதை காய வைத்து பேக் பண்ணி இருக்குது. அது எவ்வளோ காலம் நின்று பிடிக்கும்? அது இதுவும் 1 வருடம் என்று போட்டிருக்கு. ஓகே, கூடுதலான பொருட்கள் வந்து 1 வருடத்தில் நாங்கள் அதுக்குள்ளே பாவிக்க வேணும். பனை ஓலைகளை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட இடியப்பத்தட்டு, நீத்துப்பட்டி, சுளாகு, குட்டுவன், திரிகணை போன்ற பொருட்களும் இங்கே இருக்கின்றது. அடுத்த சங்கக்காரர் வணக்கம்ண்ணா, நீங்கள் இந்த சங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியிருக்கிறீர்கள்? வலிகாமம் கொத்தணியில் தெளிபல சங்கத்தை சேர்ந்தவர்கள். என்ன மாதிரியான பொருட்கள் உங்களிடம் இருக்கின்றது? உங்கள்கிட்ட வந்து பனம்பலை ஜாம் இருக்குது. பனம்பலை ஜாம் வந்து இது வந்து 6 மாதம் பாவிக்கலாம். 6 மாதத்துக்கு ஒருக்கா. அதே மாதிரி பானி பெனாட்டு இருக்குது. பானி பெனாட்டு வந்து இதுக்கு மிளகு, சுக்கு மற்ற
பெனாட் இருக்குது தானே, பெனாட்டு சின்ன கட் பண்ணி உள்ள பானி பெனம் பானி மிளகு அந்த என்ன சொல்ல ஸ்பைசியாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வச்சு கிடக்கு. பெனாட் இருக்குது, பெனாட்டு தட்டு பெனாட்டு. அதுகள் என்ன விலை? அதுகள் எல்லாம் இது பெனாட்டு வந்து 600 இது 450 ரூபா. பெனம்பலை ஏம் வந்து 300 வெள்ளாக்காரம் இருக்குது. பெனம் கட்கண்டு சின்ன பிள்ளைகளுக்கு தடிமனுக்கு நல்ல சாமான் உமிழ கொடுத்தீங்கன்னாலே அந்த தனிமை பட்டி கொண்டு போகும். அது பெனம் பானி இருக்குது. இதை வச்சு நீங்கள் தேன்மாவை யூஸ் பண்ணலாம், பொங்கலுக்கு விடலாம், மற்ற பானோட தொட்டு சாப்பிடலாம், அதுக்கேற்ற சாமான். அதாவது பெனம்பலை ஜூஸ் இருக்குது. ஓகே, இந்த பெனம்பலை ஜூஸு தாத்துக்கு அது பனங்களியை வச்சு அடிக்கிறது. பனங்களியை வச்சு பனங்களி இருக்குது. பனங்களி இதை வச்சு பனங்காய் பண்ணியான்னு சொல்லலாம். இதை வச்சு பொட்டலிங் பண்ணி வச்சுக்கோம். இதை கொண்டு அதுவும் ஒரு வருடத்துக்கு இது 6 மாதம் 6 மாதத்துக்கு இருக்குது. அடுத்து அங்கே பனங்கட்டி இருக்குது. இது வட்ட புழுக்கொடிகள். புழுக்கொடியில் சின்ன சின்ன வெட்டி வட்ட புழுக்கொடிகள் மிஷினில் போட்டு இது கை சின்னிக்கா செய்ய புழுக்கொடிகள், நாம புழுக்கொடிகள். மற்ற எங்கள்கிட்ட பனங்கட்டி இருக்குது. இது எக்ஸ்போர்ட் பண்ணுறது கல், அடைச்ச கல், காட்சிப்படுத்தலுக்கு மட்டு. இது வந்து இது பெனஞ்சாராயம் கொத்தனி இல்லை, கொத்தனி எங்கள் 7 சங்கங்கள் சேர்த்ததால் கொத்தனி பெனஞ்சாராயம். இது எங்கள் லோக்கல் தெளிப்பல சங்கங்களுக்குன்னா லோக்கலுக்கு பயன்படுத்துகிற அடைப்புக்கல். இது வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது டாட்டாஸ் கம்பெனி மூலம் வெளிநாட்டுக்கு தெளிப்பல சங்கம் அனுப்புது. அனுமதி பெற்றோம். கல் வந்து அதின் சுவை மாறாமல் அதற்கு 18 அதுக்கு எந்த வித இதுவும் தேவையில்லை. அது வந்து நீங்கள் போத்தலுக்க விட்டுட்டு சுடுதண்ணி இருக்குது தானே அவிக்கிறதால அது அப்படி இருக்குது. போட்டில் அவிக்கணும். அவிச்சு போட்டு பெனங்கல்ல எந்த விதமாக நீங்கள் மாற்றம் செய்யாமல் அனுப்புறீங்க. அது கடாமல் இருக்கும். எவ்வளோ காலம் கடாமல் இருக்கும்? இது வந்து 1 வருஷம் இருக்குது. அப்படியா? என்ன விலை ஒரு போத்தில் பெனங்கல்? இது எங்கள் லோக்கலுக்கு 200 இருக்குது. எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தெரியலை என்னண்டு. அது நீங்கள் எங்கள் ஆஃபீஸில் காய்ச்சிங்கன்னா சொல்லுவீங்க. லோக்கலாக வேண்டுறேன்னா எங்களோட கிளையெல்லாம் வேண்டலாம். அது எங்கே? அது எங்கள் கிளையில் தெளிப்பலை 4 இருக்குது. 4 கிளைகள். தெளிப்பலையில் எங்கே இருக்குது? தெளிப்பலையில் வந்து சேந்தாங்குளத்தில் இருக்குது. சேந்தாங்குளம் சந்தி, மற்ற கலட்டி என்று சொல்லி மாவட்டம். தெளிப்பலையில் 2 மட்டும் 4 கிளைகள் இருக்குது. 4 இடத்துல கடை இருக்கா? இது வந்து தவரணி என்று சொல்லுங்கள். கிளை என்று சொல்கிறேன், நான் தவரணி தான் சொல்கிறேன். தவரணி அங்கே உற்பத்தி செய்கின்ற தவறங்க. எங்கள் கிளை உங்களுக்கு ஒரு கடை இருக்கும் இல்லை, அதை விற்பனை செய்வது கடை வந்து கிரிமலை சந்தியில் இருக்குது. கிரிமலை இந்த சாமான் எல்லாம் இல்லை. இந்த சாமான் இல்லை, இது பனங்கட்டி புழுக்கொடியல் ஒடியல்மா அந்த ஐட்டம். குடி வகை பானங்கள்னு சொல்லி அதை எங்கே எடுப்பீங்க? அது வந்து நீங்கள் எங்கள்கிட்ட உற்பத்தி கிளையெல்லாம் எடுக்கலாம். அவையில் கான்டாக்ட் பண்ணுற நம்பர் உங்களோட நீங்கள் அங்கே போனால் தான் கனெக்ட் பண்ணலாம். சரி, உங்கள்கிட்ட இல்லையா? யாரும் பேரும் தெரியாதா? தெரியும் இல்லை, நீங்கள் அங்கே போனால் தான் என்னென்ன எடுக்கலாம். அது எங்கே இருக்குன்னு சொன்னீங்க? கிரிமலை சேந்தாங்குளத்தில் இருக்குது. வெளிநாட்டில் இருப்பவர்கள் இதை வாங்குவதற்கு என்ன மாதிரி தொடர்பு வைக்க வேண்டும்? வெளிநாட்டில் வேண்டதா டாட்டாஸ் கம்பெனி இருக்குது தானே, அவையில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா சரி. ஓகே, அது இந்த பேர் வந்து வெளிநாட்டில் இருப்பவர்கள் வந்து டாட்டாஸ் பிரைவேட் லிமிடெட், ப்ரவுன் ரோட் 122, எஃப்னா, ஸ்ரீலங்கா. மேப் வாட்ஸ்அப் நம்பர் வந்து 0094 77 71 வந்து 57 070. அதாவது திரும்ப சொல்கிறேன், 0094 77 71 57 070. இது வந்து தெல்லிப்பளையில் இருக்குது. மேனுஃபேக்சர் PTCS தெல்லிப்பளை. அது கல் குடிப்பவர்களுக்கு. மற்ற பொருட்களை காட்சிப்படுத்தல் மட்டும், காட்சிப்படுத்தலுக்கு மட்டும்தான் இதில் வச்சு கிடக்கு. மக்களை கவனத்தில் வைக்கணும். இது காட்சிப்படுத்தலுக்கு மட்டும்தான். இங்கே குடிக்கக்கூடாது, குடிப்பதற்கான அனுமதியும் இல்லை. இது சங்கானை. இது சங்கானை. ஓகே, அதே மாதிரியான பொருட்கள்லாம் இங்கேயும் இருக்கின்றது. சங்கானை பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக இருக்கின்றது. இது பதநீர் தானே? பெனம்பானி ஃப்ரிட்ஜுக்குள்ள அது அந்த வெள்ளை சின்ன சின்ன பொருள் கிடக்கிறா தானே? அதெல்லாம் விலையாள் என்ன? அது மேலே இருக்குது 70, கீழே இருக்காங்க சார் 100. அதே பொருட்கள் தான். அதே பொருட்கள், அளவுகள் வித்தியாசம் இருக்குது. ஆனால் எல்லா சங்கங்களும் உங்களுக்கு ஒரு பொது கூடு அந்த இது இருக்கா? அலுவலகம் மாதிரி எல்லாரும் சேர்ந்து தான் நிறைய புறம்பெருமை தான் பிரதேசத்துக்கு ஒரு சங்கம். ஆண்டியானா உங்களோட நேரத்தை பாவித்து உங்களுடைய விளக்கத்தை தந்ததுக்காக மக்களை இந்த பெனம்பொருளை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும். இது எங்கள் மக்களின் அல்ல எங்கள் நாட்டின் ஒரு மூலதனம். இங்கே வாழுகின்ற மக்கள் தாங்கள் தங்களுடைய நேரத்தை பாவித்து அதிலும் கூடுதலாக மகளிர் வந்து தங்களுடைய ஓய்வு நேரங்களிலும் சரி அல்ல கூடுதலாக
பகுதி நேரமாக அல்ல முழு நேரமாக இந்த பொருட்களை உற்பத்தி செய்கிறார்கள். அவர்களை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும். வெளிநாட்டில் இருப்பவர்களும் சரி அல்ல உள்நாட்டில் இங்கே இருப்பவர்களும் சரி இந்த பொருட்களை வாங்குங்கள், பயன்பெறுங்கள். அதாவது நாங்கள் பிளாஸ்டிக் பொருட்களை வாங்குவதற்கு பதிலாக இங்கே இருக்கின்ற பொருட்களை வாங்கி அதை நாங்கள் அதாவது பலதடையும் போது அல்ல அதை உடைந்து போகும்போது கூட எங்கள் குப்பையில் போட்டு விடலாம். அதால் எங்களுடைய அது மண்ணுக்கு எந்த சேதமும் இல்லை. நான் அறிஞ்சு இப்போ இங்கே வந்து ஒரு கிழமை 2 கிழமை இல்லை பார்த்து வேணுன பொருட்கள் எல்லாம் பிளாஸ்டிக் பொருட்கள் அதை எறிவதற்கு என்ன செய்வதென்று தெரியாமல் திக்குமுக்க ஆடிக்கொண்டிருக்கிறேன். எங்கே ஒன்று எல்லாம் ரோட்டாக கிடக்கு பார்த்தால் இப்போ பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம். இது உண்மையாக எங்களுடைய நாட்டுக்கு இல்லை எங்களோட மண்ணுக்கு கேடு. தயவுசெய்து இப்பாறான பொருட்களை வேணுங்கள். எங்களை நாட்டை பலப்படுத்துவோம், இல்லை எங்களோட மக்களை ஊக்குவிப்போம். நன்றி அண்ணா. இன்னும் ஒரு சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. ஓகே. ஓகே மக்களே, இன்னும் ஒரு கூடாரம் இங்கே அமைக்கப்பட்டுள்ளது. பனை எழுச்சி வாரம் 2024 யாழ் மாவட்டம் சமாசம், அதாவது பெனன் தென்னை வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கம் நினைக்கின்றேன். அங்கே வந்து உள்ளே வந்து அங்கே இருப்பவர்களை நாங்கள் ஒரு நேர்காணல் செய்வோம். பாருங்கள். வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். ஓகே, நீங்களும் இந்த பனை வாரம் 2024 இல்லை வந்து எந்த பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றீர்கள்? உங்களுடைய பொருட்கள் என்ன? உங்களை பற்றி ஒரு சிறு விளக்கம் தாருங்கள். இல்லை உங்களுடைய பேரை சொல்லுங்கள். யாழ் மாவட்ட பனை கூட்டுறவு சங்க சமாசத்திலிருந்து வேலை செய்கிறோம். நாங்கள் இந்த கண்காட்சி எங்களுக்கு ஒரு விற்பனை கூட மட்டும் தந்தவை. அதாவது ஒரு பிரதேசத்தை மட்டும் நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துறீங்களா? இல்லை அது எத்தனை சங்கங்கள் உங்களோட? 23 சங்கங்கள், கொத்தனை சங்கங்கள் உள்ளடங்க யாழ் மாவட்டம். அப்போ உங்களோட 23 சங்கங்கள்னு சொல்லிக்கல, அந்த 23 சங்கத்தின் பேர்களும் சொல்லுவீங்களா? எல்லாத்தையும் கஷ்டமா? உங்களை தெரியுமா? வாங்க. கோப்பாய், கோண்டாவில், யாழ்ப்பாணம், மரியாதை, சுன்னாகம், பண்ணத்தரிப்பு, அன்னலதீவு, கூராத்துறை, சாவச்சேரி, கொடியாமம், அரியாலை, பழை, மிருதங்கனி, வேலனை, அன்னலதீவு. அங்கால என்ன ஒரு பிரதேசத்தை வேலனை பிரதிநிதித்துவப்படுத்துவா ஒரு கூடாரத்தில் சொன்னார்கள். அது வந்து அந்த ஏரியா கொத்தணி, அது வந்து ஒரு குறிப்பிட்ட சங்கத்தின் கொத்தணி. இது வந்து யாழ் மாவட்டம் ஃபுல்லாக உள்ள சங்கம். அந்த கொத்தணியும் எங்களுக்கு இந்த அதுக்குள்ள அடங்குது. சரி சரி. ஓகே, உங்களோட அதாவது இந்த பொருட்களை பற்றி ஒரு விளக்கம் தெரிவிக்கலாம். கிட்டத்தட்ட நாங்கள் அங்கே பார்த்த மாதிரி இருக்கின்றது. சிலது வந்து வித்தியாசமாக உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள்லாம் சங்கத்தின் உற்பத்தியும் எடுத்து விற்கிறோம். அதால் நீங்கள் மக்களை ஊக்குவிக்கின்றீர்கள். எத்தனை பேர் உங்களுடைய பிரதேசத்தில் மகளிர் வேலை செய்கிறார்கள்? இல்லை மொத்தமாக எத்தனை பேர் வேலை செய்கிறார்கள்? நாங்கள் குடிசை தொழில் இப்போ கிராமங்களில் உற்பத்தி செய்கிறது. நாங்கள் வீட்டை கொள்வனம் செய்து நாங்கள் சில்லறை. அப்போ குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த எண்ணிக்கை தெரியாது? குறிப்பிட்டு ஒவ்வொரு சங்கத்தில் அவை தங்களோட வருதுக்கேற்ற மாதிரி அந்த மகளிர் அணியை வச்சுக்கணும். அவை கூட பயிற்சிகளை கொடுத்து அது இதை வச்சுக்கணும். நாங்கள் அதை கொள்வனம் செய்து அது அரசாங்கத்தால் அதுக்கான உதவி கிடைக்கும். எந்த விதமான மானியமும் இல்லை. சங்கத்தின் முக்கியமான அந்த இப்போ நீங்கள் சங்கம்னு சொல்லிக்கல, அந்த சங்கம் எவ்வாறு இயங்குன்றது? இப்போ உங்களுடைய சங்கம் வந்து அரசாங்கத்தின் உதவியில் இல்லைன்னு சொல்கிறீங்களா? இல்லை, அரசாங்கத்தில் அவை தாங்களே உற்பத்தி செய்து விற்பனை செய்து அது கூட தான் நினைச்சிட அரசாங்கத்தில் எந்த விதமான உதவிகளும் கிடைக்கிறது. அப்போ நீங்கள் இப்போ அவர்களுக்கு பயிற்சிகள் எவ்வாறு கொடுக்குறீங்களா? பயிற்சிகள் தையல் பயிற்சியாளரை வச்சு கைப்பணி பொருட்களை செய்வதற்கு அந்த பயிற்சிகள் வந்து ஃப்ரீயாக நீங்கள் செய்து கொடுக்குறீங்களா? அது இந்த கட்டணம் சங்கத்தின் நிர்வாகம் மூலம் தான் செய்யணும். சங்கங்கள் ஒவ்வொரு சங்கங்கள். ஓகே ஓகே. அதாவது இப்போ இங்கால வந்து இருக்கின்ற பொருட்களை பார்த்தீங்களா தெரியும். நீங்கள் அங்கால மற்ற கூடாரங்களுக்குள்ளே காட்சிப்படுத்தப்பட்ட மாதிரி தான் இருக்கின்றது. பிரத்யேகமாக ஏதாவது பொருட்களை நீங்கள் வச்சிருக்கிறீங்களா? இப்போ மற்ற கூடாரங்களில் இருப்பது போல் இருக்கின்றது. சிலதுகள் வித்தியாசமாக இருக்கின்றது. இது என்ன, அதாவது இது என்ன வெளியில் இனிமேல் வச்சுருக்கிற மதுரமா? பனம் பானி தான் அந்த பேர். ஓகே, மதுரமண்டு பேர். ஓகே ஓகே. அது அதே சாமான் தான். எல்லா காரமண்டு சொல்கிறீங்க. அதாவது பெனங்கற்கண்டு. இங்கால அது பெனம் பானி. இது நெல்லி ரசமா? ஓகே. இது வந்து நெல்லி ரசமண்டி சொல்லிக்கலே நெல்லிக்காயில் எடுக்கிறதுல
ஓகே ஓகே, அதாவது தனியாக பணம் பொருட்களை மட்டுமில்லை இயற்கையான பொருட்களை பிரணவ கூட்டுறவு சங்கத்தின் உற்பத்தி அதையும் அதெல்லாம் வச்சுருக்கீங்க. இயற்கையான பொருட்கள் சொல்லிக்கல அதை நீங்கள் இங்கே காட்சிப்படுத்திருக்கீங்க. ஓகே, அதாவது இங்கேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மற்ற கூடாரங்களில் இருப்பது போன்றதான் கைப்பணி பொருட்கள் எல்லாம் இருக்கின்றது. சிரட்டையில் செய்த அதாவது அகப்பேல், மற்றது இந்த பெட்டியல், மூமல் பெட்டி, சுளாகு, தொப்பி போன்ற பொருட்கள் எல்லாம் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அங்கே ஒடியல் மா, வயங்கட்டி எல்லாம் இருக்கின்றது. மிகவும் அழகாகத்தான் அவர்களும் காட்சிப்படுத்தியிருக்கின்றார்கள். இங்கே இந்த கொட்டகையும் வந்து பனை ஓலையில் செய்யப்பட்டு பனை ஓலையில் செய்த பாய் போன்றவற்றை பயன்படுத்தி தான் அங்கே அவர்கள் அந்த கொட்டகையை அமைத்திருக்கின்றார்கள். அவர்கள் இதுக்கான நேரத்தை பாவித்து நீங்களே பாருங்கள் எவ்வாறு அவர்கள் 1-2 நாட்கள் முன்னதாக வந்து தான் இந்த கொட்டகையை அமைத்திருப்பார்கள். அதுக்கான நேரத்தை பயன்படுத்தியிருப்பார்கள். நிச்சயமாக அது பாராட்டக்கூடிய விடயம். நன்றி அக்கா, நீங்கள் இதுக்கு இவ்வளோ நேரத்தை பயன்படுத்தி உங்களை இந்த நாட்டு பொருட்களை ஊக்குவிக்கணுன்றதுக்காக நீங்கள் உங்கள் நேரங்களையும் பார்த்து பயன்படுத்திக்கணும். நாங்கள் இலங்கையில் தான் பிறந்து வளர்ந்தோம், ஆனால் இவியல் டென்மார்க்கில் பிறந்தவர். நாங்கள் டென்மார்க்கில் இருக்கிறோம். வந்து ஒரு விடுமுறைக்காக இங்கே வந்து நாங்கள் என்னுடைய அத்தான் இங்கே வேலை செய்கிறார் இந்த கூட்டுறவு சங்க இதில். அப்போ அவர் தான் இந்த இப்படி ஒரு கண்காட்சி நடக்குது சபாநாதன் சொன்னார். அப்போ நாங்கள் அதை கேள்விப்பட்டு தான் இங்கே வந்திருக்கிறோம். அப்போ நான் சொன்னேன் இது ஒரு வீடியோவாக எடுத்து என்னுடைய யூடியூப் சேனலில் போடுவேன். டென்மார்க் தமிழன் பேலஸ் என்ற ஒரு யூடியூப் சேனல் தொடங்கி இருக்கிறேன். ஒரு கொஞ்சம் காலமாக இயங்குது, ஆனால் நேரம் கிடைக்கிற நேரம் தான் போடுவேன். நான் வேறு வேலை செய்கிறபடியா. ஓகே, நன்றி அக்காண்ணா. உங்களை இந்த மக்கள் பார்க்குற மக்கள் இந்த பணம் பொருள் உற்பத்தி பொருட்களை ஊக்குவிக்க வேண்டும். எங்கள் மக்களையும் ஊக்குவிக்க வேண்டும். அவர்களுக்கு உதவியை செய்யுங்கள். இந்த பொருட்களை வாங்குங்கள். வெளிநாடுகளில் இருப்பவர்களும் சரி, உள்நாட்டில் இருப்பவர்களும் சரி, எல்லாட்டு பேர் இந்தியாவா போன்ற நாடுகளில் எல்லாம் இருக்கிறார்கள். என்னுடைய சேனலை பார்ப்பவர்கள் தயவு செய்து எங்கள் மக்களை ஊக்குவியுங்கள். மக்களே, நீங்கள் நீண்ட இவ்வளோ நேரமாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இங்கே வந்து அதாவது யாழ் மாவட்டத்திலே நடந்த இந்த கண்காட்சி வந்து பனை எழுச்சி வாரமாக ஜூலை 2024 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் நடக்கின்றது. இது ஒவ்வொரு வருடமும் இந்த நிகழ்ச்சி நடக்கின்றது. மக்கள் அதாவது எங்கள் மக்களை, எங்கள் தொழில்களை, அதாவது பனை சம்பந்தப்பட்ட பொருட்களை, இயற்கை சம்பந்தப்பட்ட பொருட்களை ஊக்குவிப்பதாக இருக்கின்றது. மிகவும் ஒரு அழகான முறையில் இங்கே அமைத்திருந்தார்கள். அங்கே வந்த பணியாளர்களும் சரி, இங்கே அந்த பொருட்களை காட்சிப்படுத்தினவர்களும் சரி, தங்களுடைய ஒரு ஆர்வத்தோடு வந்து மிகவும் பாராட்டக்கூடியபடிய முறையில் தான் அதை செயற்படுத்தியிருந்தார்கள். மிகவும் அழகாக இருந்தது அந்த காட்சி பொருட்கள். நீங்களை பார்த்தால் தெரியும் அதற்கான நேரங்கள் எவ்வாறு பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்று. அந்த ஒவ்வொரு கொட்டைகளும் வந்து திறமாகத்தான் இருக்கின்றது, பார்க்க வடிவாக இருக்கின்றது. அதாவது நாங்கள் பழைய அந்த எங்களோட காலங்களில் ஸ்போர்ட்ஸ் மீட்டுகள் நடக்கும், பள்ளிக்கூடங்களில் பாடசாலைகளில் விளையாட்டு நிகழ்வுகள் நடக்கும்போது சிறு சிறு கொட்டைகள் இவ்வாறு அமைப்பார்கள். பனை ஓலை, அதாவது மண்டிஞ்சு அப்படின்ற அந்த பச்சை மரங்களை வச்சு பாவித்து அந்த கொட்டைகளை அமைப்பார்கள். அதே மாதிரி பனையிலிருந்து எடுக்கின்ற உற்பத்தி பொருட்களை வைத்துக்கொண்டு இந்த கொட்டைகளை அமைத்து இவ்வாறு காட்சிப்படுத்தியிருக்கின்றார்கள். மிகவும் அழகாக இருக்கின்றது. சித்த மருத்துவ முறையில் எடுத்த அந்த மருத்துவ பொருட்களை நாங்கள் ஒரு காட்சிப்படுத்த வேண்டும். வாருங்கள், அதை ஒரு பார்த்துவிட்டு இந்த வீடியோவை நாங்கள் நிறைவு செய்வோம். ஓகே, வாருங்கள். இங்கே வந்து இன்னொரு கொட்டகை வந்து இயற்கை சித்த மருத்துவத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக இருக்கின்றது. இது வந்து பனைசார் பொருட்களாக இருக்குமா அல்லது வேறு இயற்கை பொருட்களாக இருக்குமா என்று பார்ப்போம். பாருங்கள், இங்கே உள்ளவர்களை நாங்கள் பேட்டி காணுவோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். நாங்கள் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி காண வந்திருக்கிறோம். டென்மார்க் தமிழன் பேலஸ் என்ற யூடியூப் சேனலுக்கு. இங்கே வந்து பனைசார் பொருட்கள் இருந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்களுடைய இந்த கொட்டைகளில் நீங்கள் எவ்வாறான பொருட்களை காட்சிப்படுத்தியிருக்கிறீர்கள்? உங்களை பற்றி ஒரு சிறு ஆறுமுகம் நீங்கள் சொல்ல போகிறீங்களா? இல்லை, நாங்கள் வந்து எங்களோட சித்த மருந்து தான். நாங்கள் வந்து தேநீர் கோப்பியல் செய்கிறோம். தூதுவளை தேநீர், துளசி தேநீர், மற்றது நென்னாரி கோப்பி. இங்கால வந்து மருந்துகள் இருக்கும். ஒவ்வொரு வருத்தத்துக்கும் பாஸ்கர லவணம், தாளிசாதி சூரணம், அப்படி ஒவ்வொரு வருத்தங்களுக்கு அங்கால மருந்துகள் இருக்குது. எல்லாம் சூரணங்கள் தான். மற்றது அதாவது நீங்கள் இந்த ஒவ்வொரு
சித்த மருத்துவ பொருட்களை பாவித்திருக்கிறீர்கள். அது எந்தெந்த மருத்துவ குணங்களுக்கு குணப்படுத்துவதற்காக செய்து தயாரித்திருக்கீங்க சொல்லுங்கள் பாபு. இது வந்து தலையிடிக்கு பூசுகிற மருந்து வந்து இது வந்து இந்த விக்ஸ் போல. இது விக்ஸ் தான். சித்தாலய பதிலாக இதுதான் நாங்கள் இப்போ யூஸ் பண்ணுறது. இதால் வந்து எந்த ஒரு பக்க விளைவு ஒன்றும் இல்லை. இதுதான் நாங்கள் என்ன இதை பாவித்தது நீங்கள் தயாரித்திருக்கீங்க? என்ன பொருட்கள் வந்து தேன் மிளகு, மற்றது விளைவு கற்பூரம், தேங்காய். அது இயற்கை பொருட்கள் தான். இயற்கை பொருட்கள். மற்ற இது வந்து நாவல் பானம். இது வந்து சுகருக்கு யூஸ் பண்ணுறது. ஓகே. சுகர் கட்டுப்படுத்துவதற்காக இல்லாத ஒழிப்பதற்காக. இது வந்து கட்டுப்படுத்துவதற்காக இல்லாமலும் போகலாம். நாவல் பானம்னு சொல்லி நாவல் மரத்துல இருந்து எடுக்கிறது. நாவல் சீஸ் இருக்கு தானே, நாவல் விதை. அதில் இருந்தான் தயாரிக்கிறது. ஓகே. நாவல் வந்து அந்த நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவதற்கான தன்மை இருக்கின்றது. அது என்ன விலை? இந்த விலை வந்து 500 ரூபா. அதை என்ன செய்து சாப்பிடணும்? இது வந்து டீ காபி தானே. ஓகே. தேநீர் போல தேநீர் போல ஒரு டீஸ்பூன் போட்டால் காணுமா? அதிന്റെ சுவை எவ்வாறு இருக்கும்? சுவை நல்லா இருக்கும். நார்மலா நாங்கள் ஒரு டீ குடிப்பது போல இருக்கு. ஓகே. இது வந்து ஆவாரம்பூ பானம். இது வந்து சுகருக்கு தான் இப்போ கூடுதலாகவே இது பொரினுக்கெல்லாம் இதுதான் நாங்கள் கூடுதலாக அனுப்பி கொண்டிருக்கிறோம். நீங்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன்னு சொன்னால் கான்டாக்ட் பண்ணுறோன்னா இதில் ஃபோன் நம்பர் இருக்குது, லேபிள்லேயே ஃபோன் நம்பர் இருக்குது. அதை சொல்லுங்கள். என்ன பேர் உங்களோட கம்பெனிக்கு? எங்களோட வந்து சித்த மெடிசின் கோப் சொசைட்டி. ஓகே. எந்த மாவட்டத்தில் இருக்குது? எங்களோட யாழ் மாவட்டம் பண்டத்தெருப்பு, கீரிமலை ரோட் பண்டத்தெருப்பு. ஓகே. அதாவது அவர்கள் இந்த டெலிஃபோன் நம்பரில் கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்வீங்க? ஏற்றுமதி செய்வோம். இன்டர்நெட்டுக்குள்ளால ஆர்டர் பண்ணலாமா? எங்களோட ஃபேஸ்புக் ஐடி எல்லாம் இருக்குது. அது என்னது? ஃபேஸ்புக் ஐடி இதுதான் சித்த மருந்தகம் எஃப்னா டிஸ்ட்ரிக்ட் சித்த மெடிசின் ப்ரொடக்ஷன் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் கம்பெனி கோஆபரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட். அப்படி நாங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் வருமா? சர்ச் பண்ண வரும். எங்களோட ஃபோன் நம்பர் வந்து 021 321 16 13. இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணினா வந்து எல்லா இதுவுமே எங்களோட ப்ராடக்ட் வந்து எடுத்து அந்த அனுப்புவதற்கான விலைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியாது? விலைகள் எங்களுக்கு தெரியும். நாங்கள் டிஸ்கவுண்ட் போட்டும் தருவோம். ஓகே. இப்போ நீங்கள் கூட எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் இப்போ இதில் வந்து 330 ரூபா அடிச்சிருக்கு வடகத்தின் ப்ரைஸ் வந்து. உங்களுக்கு 30 ரூபா கழிச்சு நாங்கள் 300 ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் போடுவோம். இந்த வடகம் எந்த செடியை வச்சு இல்லை எந்த விதையை வச்சு செய்திருக்கீங்க? இது வந்து முடக்கொத்தான் வடகம். முடக்கொத்தான் கஞ்சி கொத்தான்னு சொல்கிறது. அதில் இருந்து எடுத்து உளுந்து கலந்து முடக்கொத்தான் வடகம் செஞ்சுருக்கிறோம். மற்றது வந்து இது வெள்ளார வடகம். இது வெள்ளாரையில் கலந்து வெள்ளாரையிலோட உளுந்து கலந்து வடகம் செஞ்சுருக்கோம். மற்றது இது வந்து முருங்கையில வடகம். முருங்கையில எடுத்து உளுந்தோட கலந்து. இதெல்லாம் நிச்சயமாக ஒரு உடம்புக்கு ஆரோக்கியமான பொருட்கள், நல்ல மருத்துவ குணமுடைய பொருட்கள். மற்றது இது வந்து சிறு உறிஞ்சா வடகம். சிறு உறிஞ்சா வடகம் வந்து சுகருக்கு இல்லை சிறு கீரை வகை தானே. கீரை வகை தான். கொடியில் வர்றது சிறு உறிஞ்சா. மற்ற இது வந்து சுகருக்கு யூஸ் பண்ணலாம். சுகர் பேஷண்ட், அதாவது நீரிழிவு நோயை குறைப்பதற்கு அல்லது இல்லாத ஒழிப்பதற்கு இந்த வடகத்தை சாப்பிட்டு வந்தால் அதுலேருந்து தப்பித்துக் கொள்ளாமல் இல்லாட்டி குறைக்கலாம். இங்கிலீஷ் மருந்தை விட எங்களோட தமிழ் மருந்து சாப்பிட்றதால சுகர் பேஷண்ட்டுக்கு எந்த விதமான பக்க விளைவு ஒன்றும் இல்லை. அது சரியா? அங்கால என்ன இருக்குது? இங்கால வந்து லேகியங்கள் இருக்குது. ஒவ்வொரு வருத்தத்துக்கு இருக்குது. பித்த சமன லேகியம் ஒன்று இருக்குது. மற்றது நெல்லிக்காய் லேகியம் ஒன்று இருக்குது. மற்றது அமுக்குரா லேகியம் ஒன்று இருக்குது. மற்றது இது வந்து சிறு உறிஞ்சா அரிசிமா. இது வந்து நாங்கள் இப்போ புதுசாக ப்ராடக்ட் ஒன்று பண்ணியிருக்கிறோம். இது வந்து சொல்கிறீங்களா? இப்போ அரிசி இதுக்குள்ள கலந்துருக்கா? அரிசி எடுத்து நாங்கள் மாவாக்கிட்டு சிறு உறிஞ்சா பவுடரும் கலந்து இதுக்குள்ள உளுந்தும் கலந்துருக்கிறோம். ஓகே. இது ஒரு ஆரோக்கியமானமா? இது என்ன செய்யலாம்? இது வந்து புட்டா வைக்கலாம், களி செய்யலாம், முடியப்பம் அவிச்சு சாப்பிடலாம். ஓகே. களி செய்யக்குள்ள வித்தியாசமாக இது வறுத்தது அரிசிமா? வறுத்த அரிசிமா. ஓகே மக்களை, இதில் பாருங்கள், சிறு குறிஞ்சா அரிசிமா புட்டு இடியப்பம் பலகார வகைகள் தயாரிப்பதற்கு உகந்தது. இது வந்து சேரும் சரக்குகள் சிறு குறிஞ்சா உளுந்து பச்சை அரிசி. இது வந்து சுகருக்கு தான் யூஸ் பண்ணுறோம். சுகர் பேஷண்ட் தான் யூஸ். அதாவது சுகரை கூட்டுறதுக்கோ கட்டுப்படுத்துறதுக்கு. இது வந்து இது நாங்கள் புதுசாக ஒரு ப்ராடக்ட் இப்போ செய்திருக்கிறோம். தலைமுடி கேர் ஆயில். தலைமுடியை கொட்டுறதுக்கோ?
இல்லை தலைமுடி வளரும். வேற இதுக்குள்ள வந்து நாங்கள் குறைக்கிறதுக்கா இல்லை கூட்டுறதுக்கா? இதுக்குள்ள வந்து சந்தனக்கட்டை, இலாமிச்சு வேர், மற்றது கரிஞ்சீரகம், வெந்தயம் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறோம். எந்த எண்ணெய் போட்டுருக்குறீங்க? இது வந்து சுத்தமான கொப்பரா தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய். என்ன விலை இந்த சின்ன போது? 300 ரூபா 100 ml. ஓகே. இது வந்து இப்போ நீண்ட முடிவுள்ள ஆக்களுக்கு பாவிக்கிறோன்னா எத்தனை லிட்டர் பாவிக்கணும்? ஒன்று காணாது. அதை வந்து வைக்கிற அளவை பொறுத்ததோ. இப்போ எங்களுக்கு மயிர் கொட்டுற ஆக்களுக்கு இல்லை என்ன குறைச்சி வச்சால் ஒரு கொஞ்சம் எடுத்தோடனே காணும். ஆனால் பெரிய நீண்ட முடிவுள்ள ஆக்களுக்கு பெரிய பொருள் விற்பனை செய்கிறீங்களா? இல்லை நாங்கள் இப்போ தான் இதில் ஆரம்பிச்சிருக்கிறோம். இனி வெறும் என்ன காலங்கள் விலைன்னு சொன்னீங்க? இது வந்து 300 ரூபா. 300 ரூபா. இனி வெறும் காலங்களில் நாங்கள் பெரிய போத்தல் அப்படி பெரிய போத்தல் 1 லிட்டர் போத்தல் அப்படி அங்கே கிடக்கிறது என்ன சாமான்? அதெல்லாம் வந்து ஒவ்வொரு எண்ணெய் குடிபானங்கள் இல்லை. இல்லை இது வந்து கிரந்தி எண்ணெய். இது வந்து சின்ன பிள்ளைகளோட தலைக்கு வைக்கிறது. கிரந்தின்னு சொல்லி என்ன, அதாவது நீங்கள் இருமல்கள் இல்லை வந்து சின்னாக்களுக்கு பொதுவாகவே கிரந்தி எண்ணெய் பிறந்தோடனே யூஸ் பண்ணுவீங்க. அவேண்ட எண்ணெய் தான் இது கிரந்தி எண்ணெய். அதாவது பிள்ளைகளுக்கு இதால ஒரு அரிப்பு தன்மையோ இல்லாட்டில் புண்ணோலோ தலையில அந்த அலைச்சி தன்மைகள் வருமா? இல்லை அப்படி ஒன்றும் பெறாது. அப்படியானதுக்கு தான் இது சுகம் பெறும் இந்த எண்ணெய். அவைக்கு தலையில சொடுவுகள் இருந்தா புண்ணுகள் இருந்தா இதெல்லாம் அலைச்சி வரும். இல்லை அப்படியானதுக்கெல்லாம் நல்ல கிரந்தி எண்ணெய். மற்றது வந்து நாங்கள் பொன்னாங்கானி எண்ணெய். இது வந்து நீங்கள் இப்போ கேட்டீங்களா தலைமுடி வளர்றதுக்கு, அதுக்கு நாங்கள் இந்த எண்ணெயோட போய் கொண்டு இருக்கிறாங்களா? இது ஜூஸ் பண்ணலாம். பிரச்சனை இல்லை. அதை விட கொட்டுமா இல்லை வளரும்? இல்லை வளரும். எனக்கு எல்லாம் இதில் ஒரு பக்கத்தில் ஒரு பாரிய முழுக்க கொட்டுன்னு ஒன்று இருக்குது. அது டை அடிக்கிறதால கொட்டுன்னு நான் நினைக்கிறேன். நான் உதவி பூசினா வளருமா? இல்லை இது வளரும். நீங்கள் பிரச்சனை கொண்டு வச்சு பாருங்க. எங்களோட ஃபோன் நம்பர் இருக்கு, எங்களோட ஆஃபீஸில் இது நான் அந்த வச்சு கொண்டு சளி பிடிச்சாங்க. இல்லை சளி பிடிக்காது. சளி பிடிக்குமா அப்படின்னு உங்களுக்கு வேறு ஒன்றும் வச்சுட்டு பெஞ்சிதையும் வைக்கணும். அப்படி சளி பிடிச்சா இந்த எண்ணெய் வைக்கலாம். பிரச்சனை இல்லை. என்ன விலை அந்த போத்தலையா? இது வந்து நாங்கள் வந்து 3000 ரூபாய்க்கு அடிச்சிருக்கிறோம். அடித்த ப்ரைஸ் வந்து 3000. உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போட்டு 2250 ரூபாய் தரேன். ஓகே மக்களே, உங்களுக்கு தலைமுடி கொட்டுறதா இல்லை மொட்டை ஆகி கொண்டு போகிறதா, நீங்கள் இந்த எண்ணெய்களை வேண்டி பயன்படுத்துங்கள். அவர்களோட இப்போ உங்களுக்கு தெரியும் தானே, நான் சொன்ன மாதிரி யூடியூப்பில் எல்லாத்தில் எங்களோட யூடியூப்லேயும் பார்க்கலாம். கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள். சித்த மருந்தகம் வந்து எஃப்னா டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. டெலிஃபோன் நம்பர் இதில் போட்டிருக்கு 0213 211 613. கீரிமலையில் இருக்குது. கீரிமலை வீதி பண்டத்தறி. நன்றி அக்கா, உங்கள் நேரத்தை பயன்படுத்தி இதை பற்றி ஒரு விளக்கம் தந்ததுக்கு. உங்களுடைய பொருட்கள் வந்து எல்லா நாட்டு மக்களும் வேண்டி பயன்பெற வேண்டும். இயற்கை மருந்து, எந்த விதமான பக்க விளைவும் இல்லை. மக்களை இதை வேண்டி பயன்படுத்தி உங்களுடைய உடல் நலத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் உங்களுடைய நாட்டு மக்களை ஊக்குவிக்கிற மாதிரி இங்கே வந்து காட்சிப்படுத்தப்பட்ட பொருட்களை பார்த்திருப்பீர்கள். சில வீடியோக்களில் வந்து சில அதாவது தொழில்நுட்ப கோளாறு இருந்திருக்கலாம், அல்லாது இந்த சவுண்டுகள் பிரச்சனையாக இருந்திருக்கலாம். என்றாலும் வறுமையுடன் பார்த்து இந்த பயன்பாட்டை நீங்களும் வருங்கள், இந்த மக்களை ஊக்குவியுங்கள். இது யாழ் மாவட்டத்திலே கண்காட்சி என்று அமைக்கப்பட்டுள்ளது. 2024 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் இந்த காட்சி நடக்கின்றது. பல்வேறு பிரதேசங்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக இருக்கின்றது. பனை சார் பொருட்கள் தான் இங்கே இருக்கின்றது. பனை எழுச்சி வாரம் என்று தான் இதை அறிவித்திருக்கிறார்கள். பல்வேறு பிரதேசங்களிலே இருந்து மக்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். தயவுசெய்து இந்த பொருட்களை வாங்குங்கள், பயன்பெறுங்கள். நான் உங்கள் டென்மார்க் தமிழன் பாலேஷ். இந்த நிகழ்ச்சியை பார்த்து விட்டு என்னுடைய யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் டென்மார்க் தமிழன் பாலேஷ். நன்றி, வணக்கம்.